वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तदितराणि विनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽप्यधरैकसिन्धोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये भूतं सरस्वभार्यवर्तनाद श्रीभक्तिकारकुलशेखर योगिवान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं सन्तचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् जागृहि जागृहि चेतश्चिराय चरितार्थ भवतः अनुभूयताम् इदमिदम् पुरस्थितं पूर्ण निर्वाणम्. இந்த மனசு ஜாக்கிரதையா இருக்கணும். காம क्रोधश्च लोभश्च देहे तिष्ठन्ति दस्कराः ज्ञानरत्न अपहाराय तस्मात् जाग्रत जाग्रत. மனசு ஒரே ஸ்திதியில இருக்கிறதா ரகசியம். இதுல காமம் வரும் பொழுது, குரோதம் வரும் பொழுது, லோகம் வரும் பொழுது ஏமாந்து போயிடுறது. விபரீத ஞானம்னு ஒண்ணு உண்டு. ஞானம் விபரீத ஞானம்னு சொல்லுவார். ஞானம்னா எது எப்படி இருக்கோ அது அப்படியே உணர்றது ஞானம். சூரியன்னா தகிக்கும், காற்றுன்னா அது நிறுத்தி வைக்க முடியாது, சஞ்சலம் அப்படி போயிட்டே இருக்கும். எங்கேயா அடைச்சி வச்சோம்னா கூட, ஒரு பாட்டில காத்து அடைச்சி வச்சோம்னா கூட அது உள்ளுக்கு சுத்திட்டு தான் இருக்கு, அப்படியே ஒரு இடத்துல இருக்காது. ஜலத்துடைய ஸ்வபாவம், வெயில் காலத்துடைய ஸ்வபாவம், சின்ன குழந்தையுடைய ஸ்வபாவம், வயசானவர்களுடைய ஸ்வபாவம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுடைய தன்மையை அப்படியே உணர்றது ஞானம். அதே சந்தர்ப்பத்துல அது இது மாதிரி இருந்தா அழகா இருக்கும், அது இது போல பாலை பார்த்து கல்லுன்னு நினைக்கிறது, கல்லை பார்த்து பாலுன்னு நினைக்கிறது, பழுதை பார்த்து பாம்புன்னு நினைக்கிறது, பாம்பை பார்த்து பழுதுன்னு நினைக்கிறது. இதெல்லாம் விபரீத ஞானம். அதாவது இருக்கிற ஒண்ண வேற ஒண்ணா நினைக்கணும், இல்லாத ஒண்ணு இருக்கிறதா நினைக்கணும். இது விபரீத ஞானம்னு. இது நடந்துருமோ, இதுவும் விபரீத ஞானம். இப்படி நடக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, இதுவும் விபரீத ஞானம். எது நடக்கிறதோ நடக்கட்டும், நல்லதுதான் நடக்கிறது, எப்படி வேணா நடக்கட்டும் வேற, நல்லதுதான் நடக்கட்டும்ன்றது வேற. ரெண்டு நிறைய வித்தியாசங்கள் உண்டு. பல சந்தர்ப்பங்கள் ஒரு சீக்கிரம் ரொம்ப வெறுப்பு வந்துருந்தா என்ன வேணா நடந்து போட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இருக்கப்படாது. எல்லாம் நல்லதான் நடக்கும், அது நமக்கு புரியணும். அது ஒன்று முக்கியமா இருக்கு. எல்லாருக்கும் ஒரு சீக்கிரம் வெறுப்பு வந்துருந்தா என்னவோ நடந்து போகட்டும், என்னவோ நடந்து தொலையட்டும் அப்படின்னு. நல்லதுதான் நடக்கும், நல்லதுதான் நடந்துருக்கு அப்படின்னு உணரணும். அதனால இந்த மனசு ஜாக்கிரதையா இருக்கணும். கோடி ஜன்மா ஏமாந்துருக்கு, ஒரு ஜன்மா ஏமாறல, ஏதோ ஒரு நாள் ஏமாறல, ஏதோ ஒரு வருஷம் ஏமாறல, ஏதோ ஒருத்தருடைய ஏமாறல, பார்க்கிற காலத்துல ஏமாந்துட்டுதான் இருக்கு. அது பாட்டுக்கு பரமுறையே கிடையாது. மனசு ஏமாறதுக்கெல்லாம் வாழ்க்கையில எல்லாம் இல்லாம இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம்னா, ஒண்ணு பிராரப்தம், இன்னொன்னு ஏமாறுறது, இன்னொன்னு ஆசைப்படுறது, அதுக்கப்புறம் அழறது, புலம்புறது. இதுக்கெல்லாம் இல்லையே இல்லை. சரியா பார்த்தா இதுக்கெல்லாம் அவசியமே இல்லை.
எல்லை இல்லாம இருக்க வேண்டியது பக்தி ஒண்ணுதான். அதுக்கு மட்டும் எல்லை வச்சிருக்கோம். இவ்வளவு போதும், இதுக்கு மேல தாண்டப்படாது, ரொம்பலாம் ஓவராலாம் நடக்கப்படாது அப்படின்னு ஒரு எல்லையை வச்சிருக்கோம். பக்தி மட்டும்தான் எல்லையை கடக்கணும். குழந்தைகள் கூட ஒரு குறும்பு பண்ணிட்டு ஒரு எல்லை வரைக்கும் பண்ணாதான் அழகு, அதுக்கு தாண்டிதான் அழகு இல்லை. ஆத்துல பெரியவா இருக்காங்க கூட எவ்வளவுதான் சிரிச்சு பேசியிருந்தாலும் ஒரு எல்லை என்னால தாண்ட நல்லா இருக்காது, ரசமா இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. அலங்காரம் பண்றேன்னு சொல்லி மேக்கப் பண்ண ரொம்ப ஓவரா பண்ணியிருந்தாலும் ஒரு எல்லையை தாண்டி அசிங்கமா தான் இருக்கு. எல்லாமே இந்த உலகத்துடைய சுபாவம். எல்லைக்குட்பட்டதாக எல்லாம் இருக்கணும். அதனால இந்த மனசு ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்காக தான் மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கோம். முன்னாடி ஜென்மாவில் அப்படிலாம் ஏமாந்துட்டோம், இப்ப ஏமாந்துட்டோம். இந்த ஜென்மாவிலும் இத்தனை வருஷங்கள் ஏமாந்துட்டோம், இனிமேல் ஏமாறாம இருக்கணும்னு சொல்லி ஜாகிரஹி ஜாகிரஹி சேதஸ்திராய சரிதார்த்த பவதக பூர்வானுரூபம் பூர்வ கர்மானுரூபம் சரிதார்த்த பவதக. என் மனசே ஜாகிரதையா முழிச்சுக்கோ முழிச்சுக்கோ. ஜாகிரஹி ஜாகிரா முழிச்சுக்கோ. எத்தனை நாள் தான் நீ தூங்கி கிடப்ப, கொஞ்சம் முழிச்சுட்டு பரவாயில்ல. எத்தனையோ நாள் தூங்கியாச்சு, இனிமேல் தூங்க வேண்டிய அவசியம் இல்லை. மனசு சரீரம் தூங்க வேண்டிய யாரும் சொன்னாரு, மனசு தூங்கிடப்படாது. அதனால ஜாகிரஹி ஜாகிரஹி சேதஸ்திராய் முழிச்சுக்கோ, சீக்கிரமா முழிச்சுக்கோ. பெரிய ஒரு பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. என்ன பாக்கியம் கிடைக்கும் பொழுது கண்ண முடிந்திருக்கப்படாது. அவரே பாக்கியம் என்ன கிடைச்சிருக்கு? அதிர்ஷ்டம். கூரையை வச்சுட்டு தெய்வம் கொட்டும் அப்படின்னு நிஜமாவே மனுஷ ஜென்மா தான் சொன்ன அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா தெரியாம கிடைச்சது. திருஷ்டி அப்படின்னா தெரியறது, அதிர்ஷ்டம் அப்படின்னா தெரியாம கிடைக்கிறது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா அப்படி இயல்புல அப்படி மேஜிக் கிடையாது. அதிர்ஷ்டம்னா நமக்கு தெரியாம நமக்கு புரியாம அதுவா கிடைக்கிறது அதிர்ஷ்டம். பெரிய அதிர்ஷ்டம் எதுன்னா மனுஷ ஜென்மா கிடைக்கிறது. அது சம்பள ஒரு வரையும் தெருவில் எங்கேயாவது ஒரு 5 ரூபா நோட்டு கிடைச்ச அதிர்ஷ்டம். நிஜமாவே பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி எல்லாம் கிடைச்ச அதிர்ஷ்டம். ஏதாவது பெரிய விஷயம் சீப்பா கிடைச்ச அதிர்ஷ்டம். நமக்கு பிரயோஜனம் ஒரு வஸ்து ரொம்ப லாபமா விட்டோம்னா அதிர்ஷ்டம். சண்டை போட சண்டை போடாம இருந்தா அதிர்ஷ்டம் நினைச்சுட்டு இருக்கும். அதிர்ஷ்டம்னா பகவத் பிரசாதம் நமக்கு தெரியாம வருது. அதனால ரொம்ப அழகா சொல்ல ஜாகிரஹி ஜாகிரஹி சேதஸ்திராய சரிதார்த்த பவதக. உனக்கு வாய்ச்சிருக்கு, யாருக்கோ இல்ல, அனுபவிச்சுடு. அனுபூயதாம் இதமிதம் தோ கண் முன்னாடி நிக்கிறது. புரஸ்திதம் உன் கண் முன்னாடி உன்கிட்ட இருக்கு. பூர்ண நிர்வாணம். இது அனுபவிச்சுடு. என்னடா சித்தா பயில சொல்ற லீலாசுகர் கிருஷ்ண கர்ணாமிரதத்தை சொல்றார். இருக்கு எங்கேயோ தேடி ஓட வேண்டாம். நீ பெருசா ஒத்த காலம் நின்று தபசு பண்ண வேண்டாம். பெரியதான யாக யஜ்ஞாதிகள் பண்ண வேண்டாம். பரிசிரமப்பட்டு உபவாசம் இருக்க வேண்டாம். சிச்சாவையில அனுபவிக்கணும். நீ முயற்சி பண்ணா போதும். பூர்ண சனாதனம் எத் பிரம்மம் பூர்ண சனாதனம். பூர்ணமான ஒரு பிரம்மம் சனாதனமான சனாதனம் பழமையானது. அது முன்னாடி இருக்கு புரஸ்திதம். அதனால விழிச்சுக்கோ. என்ன கண்ணை முழிச்சு பாரு. அப்பா பிரபு கிடைச்சுதான் ஆனந்தமா இருக்கு. இந்த கரண்ட் போயிடுச்சுன்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும். புதுசா ஒரு தெருவு புதுசா ஒரு ஊர்ல போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒண்ணு வெளிச்சமே இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். திடீர்னு வெளிச்சம் வந்து கொடுத்து கரண்ட் வந்து கொடுத்தோம்னா அப்பாடா கரண்ட் வந்துடுச்சு, வெளிச்சம் கிடைச்சிடுது, இன்னும் அழகா போயிடலாம்னு ஒரு எண்ணம் வருது. அந்த மாதிரி என் மனசே உனக்கு கிருஷ்ண பக்தி வந்துடுச்சு, பிடிச்சுக்கோ. இதுதான் சர்வசிரேஷ்டம்னு லீலாசுகர் கிருஷ்ண கர்ணாமிரதத்துல சொல்றார். வாழ்க்கையுடைய நிகழ்ச்சிகள் விதவிதமா மாறுறது. ஏன் இப்படி நடக்கிறதுன்னு புரியல, ஏன் இப்படி பேசுறான்னு தெரியல, ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு நாளும் சரியாகணும் சரியாயிடும் சரியாகணும் சரியாயிடும் நினைக்கிறோம் இல்லையா? சத்தியம் சத்தியம். 50 வருஷம் வாழ போறோமோ 70 வருஷமோ 100 வருஷமோ தெரியாது. இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் விஸ்ராந்தியா இருந்துட்டு போகலாம். விஸ்ராந்தினா நிர்பயமா நிர்தாரமா குழப்பம் இல்லை, பார்க்கலாமே, வாழ்க்கையுடைய போக்கு பார்க்கலாமே. புதுசா ஒரு ஊருக்கு போறேன், வழி தெரிஞ்சு அப்படி எப்படி போறது பார்க்கலாமே அப்படின்றோம் இல்லையா? பார்க்கலாமே. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அவர் துன்பத்துக்கு நிச்சயமா முடிவு உண்டு. ராப்பொழுது வந்து எடுத்தோம்னா நிச்சயமா பகல்னு ஒண்ணு வந்துதான் ஆகணும். வெயில் காலம்னு ஒண்ணு வந்து எடுத்தோம்னா எப்படி அந்த வெயில் காலம் முடிச்சுதான் ஆகணும். வசந்த காலம் அதுக்கு ஒரு முடிவு இருக்கு.
பனிக்காலம்னா அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு முடிவு. வஸ்திரம் வாங்கணும், அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு எல்லைக்கோடுன்னு ஒண்ணு இருக்கு. பார்க்கலாம் அந்த எல்லை வரைக்கும். அந்த எல்லையில என்னதான் நடக்கிறதுன்னு பார்த்து நம்ம கிருஷ்ணன் இருக்கான், பகவான் இல்லை அப்படின்னா பயப்படணும். பகவான் தான் இருக்கான். பகவான் நாம சங்கீதம் தெரியலன்னா பயப்படணும். பகவான் நாம சங்கீதம் தெரியணும். நாம சங்கீதம் சொல்லி அனுபவம் இல்லைன்னா பயந்து நடுங்க. அனுபவம் இருக்கு, ஒரு காலம் நமக்கு அனுபவம் இல்லை அப்படின்னா சின்ன அனுபவங்கள் பெரிய அனுபவம் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு அனுபவங்கள் இருந்துட்டு தானே இருக்கு. ஒரு விஷயத்துல நடந்த அனுபவம் இன்னொரு விஷயம் நடக்குமே. அதனால பார்க்கலாமே வாழ்க்கைன்னு யதார்த்தமா நடக்கிறதெல்லாம் நல்லதுதான். இதுல துளி கூட சந்தேகமே வேண்டாம். எது நடக்கிறதோ எது நடந்ததோ நல்லதுதான். நல்லதுதான். அர்ஜுனன் குழம்பினா அழுதான், யுத்தம் வேண்டான்னு புலம்பி அழுதான்னா கூட அது நல்லதுதான். பகவானுடைய பகவத்கீதை கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்ச அந்த சமயத்துல ஒரு காலம் அர்ஜுனுக்கு பயம் வரல, அழுக வரல, குழப்பம் வரலன்னா சண்டை போட்டு ஜெயிச்சிருப்பா, ராஜ்யம் கிடைச்சது. இவ்வளவுதான் பிரயோஜனம். அதனால பெரிய பிரயோஜனமே கிடையாது. நிஜமாவே அர்ஜுனுடைய பக்தி லோகத்துல பிரகடனம் ஆயிருக்காது. அவன் ஒருத்தனுக்காக பகவான் பகவத்கீதை சொன்னான், இந்த ஒரு பெருமானுக்கு கிடைச்சிருக்காது. அந்த சமயத்துல அவன் பயந்தான், குழம்பினா, அழுதான்னா கூட அதுவும் நல்லதான் அவனுக்கு முடிஞ்சது. எந்த விதம் அவனுக்கு அதனால நஷ்டம் இல்லை. அதனால அவனுக்கு ஒரு தோல்வி கிடையாது. ஒரு பெரிய சத்திரியன் அழலாமா, புலம்பலாமா, இப்படி எல்லாம் பண்ணலாமா, இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு பார்க்கறது வேளாவிரமா இருந்தா கூட கிருஷ்ணன் இடத்துல தானே அழுதான். வேற யாரிடத்த அழுதான், வேற யாரிடத்தாவது பேசினா, குழம்பினா, தோட்டு போயிட்டான்னா பரவாயில்ல. தன்னுடைய மன கஷ்டத்தை, தன்னுடைய மனக்குழப்பத்தை பகவான் இடத்துல சொன்னான். எவன் எல்லாத்துக்கும் ஆதி கர்த்தாவோ அந்த கர்த்தாவுடைய காலிலேயே விழுந்துட்டான். அதனால என்ன ஆச்சுன்னா அழகா பகவான் தெளிவா ஞானத்தை கொடுத்துட்டான். தான் அவன் கூட இருந்தாலும், அவனுடைய சக்காவா இருந்தாலும், தான் லோகத்துல அவனை காற்றும் பெரியவன்னு சொல்லி நிரூபணம் பண்ணிட்டான். இந்த பாக்கியம் அர்ஜுனனுக்கு கிடைச்சது. அதனால எல்லாமே நல்லதுதான். ராத்திரி படுத்துட்டு போது கரண்டு போகிறதா அதுவும் நல்லதுதான். எல்லாமே நல்லது. பார்க்கலாம் வாழ்க்கை. மீராவுக்கு சின்ன வயசுல ஒரு அப்பா அம்மா தவறி போயிட்டா, நல்லதான் முடிஞ்சனால ஒண்ணும் கெடுதல் உண்டாகல. 5 வயசு குழந்தை துருவனுக்கு அப்பா மடி மேல ஏற முடியலன்னு ஒரு அவமானம், ஒரு துக்கம், ஒரு தோல்வி. ஆனா அது பெரியதா பகவானையே பிடிச்சு தரும்படியான ஒரு நல்லதாத்தான் முடிஞ்சதே ஒழிய அவனுக்கு அது கெடுதலாம் முடியவே இல்லை. சக்குபாய அவ கணவன் அடிச்சு கட்டி போடலைன்னா பாண்டகன் வந்திருக்க மாட்டான். சரி போயிட்டு வாடி, அதுக்கு என்னடியே சொல்லியிருந்தான்னா நிஜமாவே சக்குபாய்க்கு பாண்டகனை கட்டி போடக்கூடியதான ஒரு பெரிய வரப்பிரசாதம் கிடைச்சிருக்கு. அவன் 4 அடி அடிச்சான் போகணும்னு சொன்னா கட்டி போடான். இதனாலேயே இவள் பாண்டகனை தேடிட்டு போகிறது பதிலா பாண்டகன் இவளை தேடிட்டு வந்து இவளுடைய ரூபத்தை எடுத்து என்ன கட்டிட்டு போகணும்னு சொன்னான்னா இந்த ஒரு தடை வந்தது சக்குபாய் இன்னி வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்லாடி சொன்னா சக்குபாய் சரித்திரம் பக்தி சரித்திரம் வந்திருக்காத வாதி, அதுக்கு என்னடி பன்றிபுரம் போயிட்டு வாயே, சரி நம்மள அழகா போயிட்டு வந்திருப்பா, இதுல வயசுட்டு போயிருப்பான், சுகமா அங்க போயிருப்பா, 2 நாள் சேவிச்சிருப்பா, அழகாதான் பிரசாதம் சாப்பிட்டுருப்பா, திரும்ப ஆட்டுக்கு வந்திருப்பா, காரியம் பண்ணிருப்பா. வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ எப்ப முடியும் நானும் நினைச்சுட்டு இருக்கேன். பகவத் சங்கல்பம் இல்ல, நேரம் வந்தா போயிடுவேன், ஆசை இருக்கு, நம்மள மாதிரி வசனம் பேசி ஏமாந்து போயிருப்பா. அழகாக அவன் போட்டு அடி அடி அடிச்சான், உதடெல்லாம் கிழிஞ்சது, ரத்தம் வந்தது. அப்புறம் இன்னும் வைராக்கியத்துல பாண்டங்களை பார்க்கணும். அது என்ன, நான் தப்பான ஒரு காரியம் பண்ணலையே. தப்பான ஒரு காரியம் பண்ணா அதுக்கு தடை போனா நல்லதுதான். இது தடை பண்ணது என்ன அவசியம் இருக்குன்னு உள்ளுக்குள்ள வைராக்கிய பாண்டங்க உனக்கு தெரியுமே. சரி இவாளுக்கு புரியலாம், உனக்கு புரியணுமே. என் மனசு, என் இதயம், என் பாவம், என் நெஞ்சினால் நோக்கி காணின்னு ஆழ்வார் சொல்லும்படியும் உனக்கெல்லாம் தெரியுமே. நீ நடத்து, நீ வழிகாட்டு, உன்னால முடியும்னா ஒன்ன நம்புறேன். இந்த ஒரு வைராக்கியம், இந்த ஒரு திடம், இந்த ஒரு ஹதம் அவன் படுத்தினால இவளுக்கு வந்தது. இல்லைன்னா நிஜமாவே பாண்டரங்க வைபவத்துல சக்குபாய் சரித்திரம் நிச்சயமா நீங்க பேசிட்டே இருக்க மாட்டேன். பிரகல்லாதன அவ்வளவே பக்தி வந்தா சிறுடா குழந்தை பண்ணா நிஜமா பிரகல்லாத சரித்திரம் கேட்கறே ருச்சியா இருக்கா. பிரகல்லாத பக்தி பண்ணா அத்தான் இருந்தா, அப்பா அவனுக்கு உதவி பண்ணா, சகாயம் பண்ணா, ஓம் நமோ நாராயணா சொல்லிட்டு இருந்தான், வாழ்க்கையை வாழ்ந்தா. அவ்வளவுதான். சம்பந்தம் நரசிம்ம அவதாரமும் கிடையாது. பிரகல்லாத சரித்திரம் கூட நீச்சல் இருக்கவும் சொல்லியிருக்காரு. அதனால பகவான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான காரியங்களை நடத்தின்றுதான் இருக்கா. இந்த ஜீவனை உத்தாரணம் பண்றதுக்கு என்னென்ன காரியங்கள் உண்டோ அத்தனையும் பகு சமர்த்தா பண்ணிட்டுதான் இருக்கா. எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ஜீவனையும்
கிளம்புற சமயத்துல நஷ்டப்படுறதுக்கு விடுறதே கிடையாது. என்னென்ன உண்டு எல்லா பிரயத்தனம் பகவான் பண்ணிட்டு இருக்கு. அந்த விசுவாசம், பகவான் எனக்கு நல்லது பண்றான். திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாள் இதே தொடர்ந்து ஒரு நாள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நடக்கிறது நல்லதுதான் நடக்கிறதுன்னு திருட விசுவாசம். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு சம்சயமே வரக்கூடாது. ஆனா மனுஷன் சம்சயம் முதல்ல போய் அடிக்கும். மற்றவாழ்கிட்ட சம்சயம் வரலாம் தப்பில்லை. ஆனா பகவானோட சம்சயம் ஒரு நாளும் ஒரு க்ஷணத்திலும் ஒரு ஸ்திதியிலும் வரவே கூடாது. திருட விசுவாசம். இன்றாக நாளையே ஆக இனிச்சிறிதும் நின்றாக நின்னருளும் என்பாலதேன் ஒரு விசுவாசம். நன்றாக நான் உன்னை அன்று இலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அன்று இலைன்னு ஒரு திருட உரிமை. இந்த விசுவாசமும் உரிமையும் இருக்கிற வரைக்கும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு விசுவாசம் ஒரு பக்தனுக்கு இருந்தது. விசுவாசம் தான் பக்த லட்சணம். விசுவாசம் தான் பக்த லட்சணம். மற்றதெல்லாம் தானா வந்துடும். பகவான் இருக்கா, காப்பாற்றுவான், சரி நாமதம் பண்ணி பார்க்கலாமே, சரணாகதி பண்ணி பார்க்கலாமே, பகவான் இடத்தை செஞ்சு பார்க்கலாமே, பகவானுக்காக அழுது பார்க்கலாமேன்னு ஒரு விசுவாசம். இதுதான் அஸ்திவாரம் லட்சணம். அதுக்கப்புறம் மற்ற லட்சணம் தானா வந்துடும். அத்வேஷா சர்வ பூதானம் மைத்ரஹ கருணையே வச்ச நிர்மமோ நிரகங்காரக எல்லாம் அப்புறம் தானா வந்துடும். நம்ம பிரயத்தனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அருகதை மனுஷனா பிறந்து விட்டா பள்ளிக்கூடத்தை சேர்த்துருவான். அப்புறம் அந்த மனுஷனா பிறந்துட்டா அவள் அருகதை இருக்கு, அவளுக்கெல்லாம் மூளைனா நன்னா இருக்கு, கண்ணு கைகள்லாம் நன்னா இருக்கு அப்படின்னா உடனே 2 வயசு ஆயிடுது, 3 வயசு ஆயிடுது, சரி பள்ளிக்கூடத்தை சேர்த்துருக்கோம், 4 வயசு ஆயிடுது, 5 வயசு ஆயிடுது, பள்ளிக்கூடத்தை சேர்த்துருக்கோம்னு சொல்லுவோம். மனுஷனா பிறந்தாச்சு, எல்லாம் சரியா இருக்கான்னா சரீரம் நன்னா இருக்கு, கண்ணு கைகால் நன்னா இருக்குன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பள்ளிக்கூடம். ஒரு காலம் அங்கஹீனம் இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி பள்ளிக்கூடம் இருக்கு. ஒரு காலம் மிருகமா இருந்தா பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நிச்சயமா எங்க சர்க்க சேவாயின்னு போனவே மற்றபடி எங்க காட்டுல அலைஞ்சு கிடப்போம். மனுஷ சரீரம்னு ஒரு அருகதை இருந்தாலே பள்ளிக்கூடம் போகலாம், படிக்கலாம், பாஷை கத்துக்கலாம், வெளிய ஊர்களுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஸ்திதி வருது இல்லையா? அந்த மாதிரி விசுவாசம்ன்றது அஸ்திவாரமான ஒரு லட்சணம். இது ஆணு பெண்ணு பாகுபாடுலாம் கிடையாது. இது கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் அந்த பாகுபாடும் கிடையாது. பாகவத்தை கூட மந்தாக சுமந்தமதையோ மந்த பாக்கியாயி உபதிருத்தாக சொல்லிருக்க ஒழிய இவாளுக்கு பக்தி வராதுன்னு சொல்லவே இல்லை. புத்தி மந்தம், ஆயுஷ் மந்தம், பாக்கிய மந்தம், சரீரத்தில் யாரு இருக்குன்னு சொல்லியிருக்காளே ஒழிய இவாளுக்கு பக்தி வராது, பகவானை பார்க்க முடியாது. அதுல இவன் மற்றவாளை காட்டில குறைச்சல் யாருமே சொல்லல. துவாபரயுகத்தை அனுபவிச்ச மாதிரி கலியுகத்தை அனுபவிக்க முடியாது, கிருத்தயுகம் திரேதாயுகத்தை ராமன் அனுபவிச்ச மாதிரி நரசிம்மன் அனுபவிச்ச மாதிரி இதை அனுபவிக்க முடியாதுன்னு யாரும் சொல்லல. சரீரத்துடைய ஸ்திதி, ஆயுஷத்துடைய ஸ்திதி, கலியுகத்துடைய ஸ்திதியை சொன்னாலே பக்தி ஸ்திதி இன்னும் சுலபமாத்தான் இருக்கு. அதனால அந்த விசுவாசம், எனக்கு என்னடா பிரபு நீ இருக்க, நாடிலும் நின்னடியே நாடுவன் நாள்தோறும் பாடிலும் நின் புகழே பாடுவன். நான் எங்க ஓடினாலும் உன் திருவடி எடுத்து ஓட முடியாதுராப்பா. என்ன ஒரு பயம் வந்தாலும், என்ன ஒரு குழப்பம் வந்தாலும் உன் சரணாரவிந்ததான் நினைக்க முடியும். சொல்லு பார்க்கலாம். சரி, இந்த மனுஷாவை காப்பாற்றலாம், கொஞ்ச நேரம் மனசு ஓடலாம், அந்த மனுஷாவுக்காக கொஞ்ச நேரம் அழலாம். ஆனால் இந்த துக்கம் மாறவே திரும்ப உன் சரணாரவிந்தத்தை விட்டு வேற கதி இல்லடா. நாடிலும் நின்னடியே நாடுவன் நாள்தோறும் பாடிலும் நின் புகழே பாடு. என்னதான மனுஷால கொண்டாடிட்டு இருந்தாலும் மனசுல ஒரு பயம் வந்துடுத்து, ஒரு துக்கம் வந்துடுத்து, ஒரு விஸ்ராந்தி இல்லைன்னா தானாகவே கிருஷ்ணா 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 உன் பேரை தாண்டா பாடுறேன். நாடிலும் நின்னடியே நாடுவன் நாள்தோறும் பாடிலும் நின் புகழே பாடுவன். ஒரு தடவை கிருஷ்ணா சொல்லிட்டோம், பழகி எடுத்து நன்னா இருக்குன்னா அடுத்த நாளும் சொல்ல தோணும், அதுக்கு அடுத்தா இன்னும் நன்னா சொல்லணும்னு தோணும். இப்படிதான் வருமே ஒழிய வேற எங்கேயும் போகாதாப்பா. பாடிலும் நின் புகழே பாடுவன் சூடிலும் பொன்னாழி எம்பினான் பொன்னடியே சூடுவே இருக்கு. வேறான யாரோ பயமுறுத்துறா கஷ்டப்படுத்துருவாலும் தோணித்துனா கூட சக்கராயுதத்தை வச்சுருக்க ஓன் திருவடியில வரணும்னாப்பா. ஏன்னு கேட்டா உனக்கு வரம் பண்ணக்கூடிய சக்தியும் இருக்கு, கருணை பண்ணக்கூடிய சக்தியும் இருக்குடா. அதனால சூடிலும் பொன்னாழி எம்பினான் பொன்னடியே சூடுவே இருக்கு. என்னாகி என்னே எனக்கு என்னதான் ஆகிறது பாக்குறேனே, ஏன்னா எப்படி நீ பார்த்துட்டு இருக்க அந்த தைரியம். சமயத்துல குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா ரோட்ல ஓடும், எப்படி அம்மா பின்னாடி பார்த்துட்டு இருக்கான்னு தைரியம் தான், வேற ஒரு தைரியம் எல்லாம் கிடையாது. அதே முன்னாடி நாய் கடையில பின்னாடி ஓடி வந்துடும். அதுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, வண்டி வந்து ஒண்ணு பின்னாடி அம்மா வரா, அப்போ திரும்பி திரும்பி பார்த்துக்கும். கூட்டமா இருந்தா கூட அம்மா இருக்கா, பின்னாடி என்னே எனக்குன்னு விஷயம் தெரியாம
சும்மா ஒரு 2 வயசு 3 வயசான குழந்தைய என்ன ஆகில் என்ன எனக்குன்னு ரோட்ல வர வண்டியை பத்தியோ எதை பத்தியும் கவலைப்படாம ஸ்பீடை பத்தியோ தனக்கு ஏதாவது சரீரத்தில் ஆயிரம் கூட பயப்படாம ஆனந்தமா போகிறதுன்னா பக்தனும் போக முடியும். அந்த பக்தனா இருக்கணும். என்னாகில் என்னே எனக்கு. கர்ப்பத்துல ஒரு குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கு, கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்குன்னு வைத்தியம் சொன்னான்னா உடனே குழந்தைய உட்காந்து மருந்து மாத்திரை டானிக்கெல்லாம் சாப்பிட்டு சரீரத்தை விருத்தி பண்ணிக்கிறது ஒண்ணும் இல்லை. அம்மாவோட தலையை இழுத்து குழந்தை கொஞ்சம் பலகீனமா இருக்க மாதிரியும் அந்த ஆகாரம் நிறைய சாப்பிடு, வேலைக்கு சாப்பிடு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இத்தனையும் எதுக்கு? இவளுக்காக இல்லை, குழந்தைக்காக. ஒழுங்கா அயன் டானிக் சாப்பிடு, கொஞ்சம் குழந்தை பலமா இருக்கு, வீக்கா இருந்தா குழந்தைய கஷ்டமா இருக்கு எல்லாம் சொல்லும் போது என்ன, இந்த குழந்தை ஒரு சமயம் அது பாட்டு அம்மாவுடைய கர்ப்பத்துல இருக்குன்ற ஒண்ணுதான், அதுக்கு வேற ஒண்ணு வேலையே கிடையாது. இந்த அம்மாவுடைய கர்ப்பத்துல உட்கார்ந்து இருக்கு, அம்மாவுடைய கர்ப்பத்துல மாடி நிறுத்தும். அந்த மாதிரி கிருஷ்ண சரணானந்த மாடி நிறுத்தா தலையை எடுத்து எல்லாத்தையும் அவன் பிரயத்தனம் படணும். நம்ம பாட்டுக்கு நாம ஜபம் பண்ணாதனால என்னாகில் என்னே எனக்குன்னு ஆழ்வார் சொல்லும்படியா ஒரு பக்தன் இருந்தார். கிர்வர்னு பேர் அவருக்கு. பகவத் பக்தி வந்துடுத்து. யாரோ ஒரு குரு எப்பொழுதோ நாம ஜபம் பண்ணா அதுல இருந்து அப்படியே பக்தி வந்துடுத்து. ஆச்சரியமா தாயார் தகப்பனார் எல்லாருமே பக்தியில இருக்கா. வாழ்க்கை ரொம்ப யதார்த்தமா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் சரி இன்னைக்கு காத்தால எழுந்துக்கோம், இன்னைக்கு கர்மாவை பண்ணுவோம். காத்தால சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு, தூங்குறது. எங்கேயாவது வெளியே விருந்தாளிகளாம் கூப்பிட்டானா போகிறது. அவளுக்கு ஏதோ வயல் இருந்தது, அதெல்லாம் உழுதுண்டு வாழ்க்கை. அது பாட்டுக்கு ஒரு சமம் இல்லாம ஒரு பட்சியுடைய வாழ்க்கை மாதிரி, ஒரு மிருக ஜாதியுடைய வாழ்க்கை மாதிரி. பெரிய எதிர்பார்ப்பு இல்லை, ஏமாற்றம் இல்லை. என்ன தேவையோ அது வாழ்க்கை நடந்து. வாழ்க்கைன்னா தேவைகள் பூர்த்தி ஆகிறது தான். அதுக்கு சமயத்துக்கு சாப்பாடு வேணும், படுத்துக்கிறதுக்கு இடம் வேணும், உடுத்துக்கிறதுக்கு வஸ்திரம் வேணும், செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதா இருக்கணும், மனசுல சஞ்சலம் இல்லாம இருக்கணும், குழப்பம் இல்லாம இருக்கணும், சரீரம் ஆரோக்கியமா இருக்கணும். நம்மளாவே நம்மள மாட்டிக்கப்படாது, ரொம்ப நம்மளுக்கு தெரிஞ்சு வரக்கூடாது. நம்மளதான் வாழ்க்கையுடைய யதார்த்தம். இதுக்கு மேல வாழ்க்கைக்கு ஒரு பெரிய லட்சம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது 1000 புத்தகம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கைனா என்ன அப்படின்னா படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவுதான் வாழ்க்கை. அது இருக்கிற வரைக்கும் இப்படி ஓட்டினா போதும். அனாயசமா சுகமா போயிட்டு வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாம அபாரம் போகணும். அனாயசமான மரணம். அவ்வளவுதா சொல்ற சைத்தன்ய மகாபிரபு இடத்துல ராஜா ராமானந்தத்தான் சொல்றார். இருக்கிற வரைக்கும் சரியா உதர போஷத்துக்கு ஏதோ ஒரு வேலை, 3 என்னன்னா பதிக்கிறதுக்கு சாப்பாடு, படுத்துக்கிறதுக்கு ஒரு இடம், உடுத்திக்கிறதுக்கு வஸ்திரம், பார்த்தா சிரிக்கணும், பிரச்சனை இல்லாம வாழணும். கடைசியில போகும்போது சமம் இல்லாம அனாவசியமான மரணம். இவ்வளவுதான் வாழ்க்கை. இதுக்கு மேல வாழ்க்கைக்கு பெரிய ஒரு விளக்கம் கொடுத்து இது ஒரு மெடிடேஷன் கிளாஸ் எல்லாம் போய் இது 10,000 புக்கை படிச்சு ஆமா வாழ்க்கைனா இப்படி 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 நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. யதார்த்தமா வாழ்ந்துட்டு போகும். அந்த மாதிரி ஆச்சரியமா வாழ்க்கை பயன் இருக்கு. இதுல இந்த கிருவர், அவருடைய மனைவி பேர் கௌரி, ஒரு குழந்தை ஊதான்னு ஒரு ஆண் பிள்ளை, அப்பா அம்மா ஒருத்தர் அந்யோன்யமா வாழறா. அந்யோன்யம் வாழ்க்கைன்ற ஒரு அந்யோன்யம் தான். ஏமாறுற மாதிரி பழகப்படாது, ஏமாத்துற மாதிரி பழகப்படாது. அந்யோன்யம் யதார்த்தம். அவ எந்த பழகம் நம்ம எந்த பழகணும், எவ்வளவு தூரம் உரிமை இருக்கு. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் உரிமை உண்டு. நமக்கு காய்கறி காலோட உரிமை உண்டு. எவ்வளவு தூரம் கேட்டா நம்ம பணம் கொடுத்து அவன் நல்ல தராதரமான காய்கறி கொடுக்கிற வரைக்கும் நமக்கு உரிமை உண்டு, வாங்கிக்கிற வரைக்கும். அதுக்கு மேல உரிமை கிடையாது. நம்ம கொடுக்கிற காய்க்கு வேண்டிய உண்மையான பொருளை வாங்க, தரமுள்ள பொருள் வாங்குற வரைக்கும் நமக்கு உரிமை உண்டு. அந்த உரிமை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உரிமையை தாண்டினாலும் கஷ்டம், அந்த உரிமையை குறைச்சிருந்தாலும் கஷ்டம். செருப்போட ஒரு உரிமை இருக்கு, வெளியில போகலாம், பத்திரமா வைக்கலாம், திரும்ப போட்டு வரலாம். இந்த செருப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு செருப்பு உலகத்துல பார்த்தது இல்லை. இருந்தாலும் ராத்திரி அதுக்கு பக்கத்துல ஒரு தலாணி போட்டு ஒரு போர்வை போட்டு வச்சுக்கிறேன்னா கேட்கறதுக்கே கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். நாராசமா என்னதான் செருப்பு இருந்தாலும் செருப்பு செருப்பு தான். அதுக்கு மேல பெரிய உரிமை கொடுக்க வேண்டாம். எனக்கு தலையாணி ரொம்ப பிடிக்கும், அதுக்கான வெளியூர் போன கூட தலாணி எடுத்துட்டு போறேன். நடக்காது. நான் ஆபீஸ் போனாலும் அந்த தலாணி பாக்கில போய் எடுத்துட்டு போறேன், காலேஜ் போய் எடுத்துட்டு போறேன்னா முன்ன இருக்காது. அதோட உரிமை எடுத்துக்கிற வரைக்கும் தான். அதுக்கு மேல ஒண்ணுங்க. ஐயா வெளியூர் போறோம், வெளியிடங்கள் போறோம்னா சரி அந்த வீட்டுல இருக்கும், அவ்வளவு. அதுக்கு மேல அந்த வீட்டை நான் கட்டி இழுத்துட்டு போறேன், நடக்காது. இருந்தாலும் அந்த வீடு வாரி வராது, புறமப்படாது. அது யதார்த்தம். இது உட்காந்து இந்த மாதிரி ஆள் மாதிரி வராது. அந்த வாசல் இருக்கே, எல்லா வாசனம் இப்படிதான். இப்படிதான் வாசல் வழியாக நுழைஞ்சாங்க. துவாரம் உருப்படியான ஒரு வாசனம் ஹரித்வாரம், ஹரியுடைய துவாரம். மற்றெல்லாம் எப்படிதான் வாசல், அது ஈஸ்ட் பேசிங்கோ நார்த்து பேசிங்கோ எப்படி இருந்தாலும் ஒரு வாசல் நுழைஞ்சுதான் ஆகணும். வேற வழியா நுழைஞ்சோம்னா திருடன்னு சொல்லுவார். அந்த வாசல் வழியா நுழைஞ்சா
ஒரு மரியாதை நமக்கு தைரியமா இருக்கு. அதனால இவ்வளவுதான். சரி, இந்த சமயத்துல அப்படி இருக்கும், அந்த சமயத்துல அப்படி இருக்கும். எத்தனையோ வாசலை பத்தி பேசணும். தாயாருடைய கர்ப்பத்திலேருந்து எந்த வாசல் வழியா வரும்? நம்ம உத்தமமான ஒரு வாசல்லாம் ஒண்ணு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் ஒண்ணும் கிடையாது. அதே மலமூத்திர வாசல் வழியா தான் ஒண்ணும் இருக்கும், பெருசு கிடையாது. அந்த வாசல் அப்படிதான் இருக்குன்னா மற்ற வாசல் எல்லாமே பகு உச்சமா தான் இருக்கு. இதுக்கு மேல நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாசல் திரும்பி போகக்கூடிய வாசனை அப்படித்தான் இருக்கு. கடைசியில தீவிர ஒரு வாசலுக்கு நுழைஞ்சு போயிடும், அவ்வளவுதான். அதனால இதுக்கு மேல ஒண்ணு இல்லை. எல்லாத்துக்கும் மேல ஒரு உரிமை உண்டு, ஒரு எல்லை. நம்மளதான் ஒரு வஸ்திரம் ரொம்ப பிடிக்கும், 15 நாள்ல போட்டுக்க முடியாது. போயிட்டான்னு சொல்லாம அப்படியே போட்டுருந்தோம்னா நல்லா இருக்காது. 2 நாள் போட்டோம், அதாவா அப்படி தண்ணியை பொறுத்து அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் போயிட்டேன், அதுக்கப்புறம் திரும்பி போட்டுக்கலாம். அவ்வளவுதான். எதுக்கு சொன்ன உரிமைன்ற இவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க சரியா அவங்களா சொல்லணும்னா பழைய கலர் டிவி இருந்து, பிளாக் அண்ட் டிவி சொல்லப்படுறாங்க, பழைய கலர் டிவி இருந்து ரிப்பேர் ஆயிடுச்சா கொடுத்துட்டு புது டிவி வாங்கிடலாம். இந்த பழைய டிவியை பத்தி ஒரு அபிப்பிராயம் இல்லை. அப்படி பார்த்து இதை பார்த்து தொடச்சு வச்சுட்டு இதெல்லாம் ஒழுங்கா வச்சுருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல உரிமை விட்டுடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எதிர்ந்த இடத்துல எத்தனை தூரம் உரிமை வைக்கலாம் இருக்கு, அவ்வளவுதான் வச்சுட்டோம்னா அதுக்கு மேல கஷ்டம் இல்லை. தலைமுடி வாரம் முடி வந்துட்டுதான் அந்த முடியே பார்த்து அழுதுன்றதா பிரயோஜனம் இல்லை. அதுக்குதான் காரியம் உண்டா பண்ணாது. எதுக்கு சொல்றேன்னா இவ்வளவுதான் உரிமை. அதுக்கு மேல அதை வச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்றதுக்காக சொல்றேன். அந்த மாதிரி வருது. அதாவது அந்யோன்யமா பழகிறார். உரிமைன்னு சொல்லி பந்தப்பட்டு ஒருத்தர் படுத்த கொடுமை தான் ரொம்ப நடந்திருக்கு வாழ்க்கையில். இந்த பந்தப்படாம உரிமையில அந்யோன்யமா வாழும்பொழுது சுத்தமா இருக்கு. மனைவி ஆத்த தள்ளிக்க பண்றோம்னா அது உரிமை, அந்யோனுக்கு எல்லாரும் சாப்பிடணும், அவ்வளவுதான். நான் பண்ற சாப்பிடறோம் நல்லா இருக்கும் நீங்க டெய்லி சொல்லித்தான் ஆகணும்னா இது பந்தம். அவ நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காகவே நல்லா பண்றோம்னா அதுவும் பந்தம் தான். ஒழுங்கா பண்ணணும், எல்லாரும் சாப்பிடணும். ஆகாரத்துடைய பிரயோஜனம் நல்லா இருக்கு, உறுதியினர் ஆகாரம் நல்லா இருக்கணும், இருக்க வேண்டிய நிலைமை இருக்க முடியாது. நல்லா இருக்குன்னா அது ஒண்ணு நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேணும்னா சரியான அர்த்தம் என்னன்னா இருக்க வேண்டிய தன்மையில அது இருக்கு, அவ்வளவுதான். நமக்கு வேண்டிய தன்மையில பக்குவமா இருக்கு அப்படின்னா அது நன்னா இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற வார்த்தையே கிடையாது. சரியான பக்குவத்தை நன்னா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, ஏவன்னா இருக்கு, அவ்வளவுதான். அது பக்குவத்தை பரவாயில்ல, அவ்வளவுதான். அந்த மாதிரி இப்ப அந்யோன்யமா வாழ்ந்திருக்கா இருவர், அவருடைய மனைவி கௌரி, குழந்தை, அப்பா அம்மா சுகமா வாழ்ந்திருக்கா. எப்ப யார் பார்த்தாலும் எப்படி இருக்கா? பகவான் நன்னா வச்சிருக்கா, அப்படியேதான் சொல்லுவார். என்ன சமயத்தா இருந்தாலும் பகவான் நன்னா வச்சிருக்கா. வெயில் காலத்து ரொம்ப வேஸ்ட் வழி இருந்தாலும் கொஞ்சம் டெம்பரேச்சர் ஜாஸ்தி இல்லையா? பகவான் நன்னா வச்சிருக்கா. ரொம்ப குளிர் அதிகமோ? பகவான் நன்னா வச்சிருக்கா. இந்த வாட்டி மழை கொஞ்சம் குறைச்சதோ கூட்டமோ? பகவான் நன்னா வச்சிருக்கா. முக்கியமானது மனசு. மனசு சில சந்தர்ப்பங்களை பார்த்தாலும் மழை அதிகம் நம்ம சொல்லுவோம். ஆனா அதிகமான மழையில எத்தனையோ பேரோட வாழ்க்கை பிரசன்னமா இருக்கும். எத்தனையோ பேர் பார்த்தோம்னா மழை ரெயின் கோட்லாம் விற்பா. அவன் நிறைய மழை பெய்யறதுனால அவ வாழ்க்கை நல்லா நமக்கு தெரியாது, நல்லா பார்க்கலாம். சில பேருக்கு மழை பெய்ஞ்சாலே பிடிக்காது. இந்த தீபாவளி சமயத்தில் மழை பெய்ஞ்சா பட்டாசுக்காரெல்லாம் புலம்பும், எல்லாரும் வியாபாரம் படுத்து போயிடுது அப்படின்னு. அது ஒவ்வொருத்தருடைய அவாவ இருக்கிற தன்மையை பொறுத்து, ஸ்திதியை பொறுத்து அது நல்லதா கெட்டதான்னு முடிவு பண்ண முடியும். நம்ம என்னன்னா 100ல ஒரு 90 பேருக்கு நல்லது நடந்தா நல்லது, 100 பேர் கெடுதல் கெடுதல் நினைச்சிருக்கு. அது எது நல்லது எது கெடுதல்னு பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். அது கூட நல்லதா கெடுதல் நம்ம முடிவு பண்ணவே முடியாது. அதனால பகவான் நடத்தின்னு இருக்கா நல்லா இருக்கு, வெயில் எப்படி இருக்கு நல்லா இருக்கு, மழை எப்படி. அதாவது அவருடைய தன்மையை சீதம் உஷ்ணம் எல்லாம் அப்படியே ஏற்றுக்கிறார். சில பேர் சொல்லுவாப்பா நீ என்னமோ நல்லா இருக்குன்ற, பகவான் சௌக்கியமா வச்சுருக்கான், பகவான் நல்லதுதான் பண்றான்னு நீ சொல்ற, எங்களை மாதிரி கஷ்டமெல்லாம் நீ அனுபவிக்கிறது இல்ல, சுகவாசியா இருக்கிறதுனால இப்படி சொல்றது ஒன்றும் கஷ்டம் இல்லை, எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு, ஆத்துல ஒரு பிரச்சனை இல்லை, யாரும் சண்டை போடுறதுக்கு ஆள் கிடையாது, ரொம்ப சரியா ரொட்டீன் சரியா போயிட்டு இருக்குமா? இல்ல பகவான் நன்னா தான் சொல்றது பெரிய விஷயமா? எங்களை மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம் இருக்கு, ஒரு சண்டை இருக்கு, ஒரு சச்சரவு இருக்கு, 1008 குழப்பம் இருக்கு. இது முடியறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்ததுன்னா அப்ப பகவான் நன்னா வச்சிருக்கான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுட்டார். அப்பயும் அவர் சொல்றார், நம்ம வாழ்க்கை எந்த விதத்தை எடுத்துக்கிறோமோ அந்த விதத்துல நல்லா இருக்கு, அந்த விதத்தை கெடுதலா இருக்கு. நிஜமாவே அதுதான். எந்த விதத்தை எடுத்துக்கிறோம் இருக்கு. சரீரத்துல வியாதி வந்து எடுத்து ஒரு 3 நாள் படுத்துட்டு இருக்கோமா, சரி வியாதி வந்து எடுத்து படுத்துட்டு இருக்கோம், நாமஜபம் பண்ணு. சரீரத்துல வியாதி வந்து எடுத்து வியாதி வந்து 3 நாள் படுத்துட்டே இருந்தேன்னா புலம்பெருனாலும் மாறப்படும். சரி 3 நாள் படுக்கிற மாதிரி ஸ்திதி வந்திருக்கா, சரீரத்துல ஏதோ ஒன்றை சரி பண்ணிக்கதான் வாய்ப்பு உள்ளுக்குள்ளேயே இருந்து திடீர்னு ஒரு நாள் எல்லாம் படுத்து அடிச்சுட்டு நான் தாங்க முடியாது. ஏதோ அது சரி 3 நாள் பரவாயில்ல தெரிஞ்சு எடுத்து வியாதிக்கு அந்த சக்தி வேணும், இந்த சக்தி அதிகமா இருக்கு, இல்லைன்னா தேவையில்லாத ஒண்ணு உள்ள உட்கார்ந்து இருக்குன்னு சரீரத்துக்கு நம்ம தெரியப்படுத்துறது தான் வியாதியை ஒழிய நம்மளை கஷ்டப்படுத்துறது இல்லை. சரி இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு ஒன்றே பார்த்துக்கலாம் அப்படின்னா ஔஷதத்தை சாப்பிட்டு சக்தி பண்ணிக்கலாம், அவ்வளவுதானே. அந்த மாதிரி எதை எடுத்தாலும் ஒரு சொல்லுவார், பகவான் நல்லா நல்லதான் நடக்கிறது, நல்லதான் நடக்கிறது, நல்லதான் நடக்கிறது. சில பேர் திருச்சா இப்ப எல்லாம் சொல்லுவேன் பார்க்கலாம் ஒரு தவிர எந்த சித்தியா இருந்தாலும் பகவான் நல்லா தான் வச்சுருக்கான், கவலை வேண்டாம்.
இப்படி வாழ்க்கை பொறுமையா போயிட்டு இருக்கு, ஆனந்தமா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் காதல எடுக்கும் போதே பிரபு இன்னைக்கு இஷ்டப்படி வாழணும், நீ எப்படி வாழ்க்கை நடத்துற அந்த வழியில நான் பிரயாணம் பண்ணணும். சத்தியமா தான். அதாவது ஒரு ட்ரெயின்ல ஏறிட்டு ஏதாவது ஒரு ஊருக்கு போறதுன்னா இந்த ட்ரெயின் எங்க வேணா வளையலாம், எந்த ஸ்டேஷன் வேணா நிக்கலாம், அது போக வேண்டிய இடத்துல சேர்ந்து நின்னா போதும், அந்த நேரத்தில் நின்றுட்டு தான் போதும். அது வலது பக்கமா வளையிறதா, இடது பக்கமா வளையிறதா, கிழக்கு பக்கமா போகிறதா, தெற்கு பக்கமா போகிறதா, நமக்கு அது அனாவசியம். ஏறி உட்காந்தாச்சு ட்ரெயின் அந்த இடத்துல ரீச் ஆகிறதா, அந்த டைம்குள்ள போகிறதா, நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கா, இவ்வளவுதான் முக்கியம். அந்த மாதிரி பகவானை இன்னைக்கு இந்த வாழ்க்கை எந்த பாதையில நடத்திட்டு போறியோ அந்த பாதையில் நான் பிரயாணம் பண்ணுவேன். நிஜமாவே இன்னைக்கு இந்த வாழ்க்கை அப்படி வாழ்க்கையில போறியா, நேற்று இடது பக்கமா வளைஞ்சு வாழ்க்கை போச்சா, நீ வலது பக்கமா வளையறதா சரி வளையும். அந்த மலையெல்லாம் பார்த்தா தான் போயிட்டு இருக்கு, மலைப்பாதை எல்லாம் ஒரு இடத்துல ஒரு வளவலையும் இன்னொரு இடத்துல வளவலையும். அந்த இடத்துல வளைஞ்சாதான் வாழ்க்கை நல்லா இருக்கு. மேலே போச்சுன்னா அதுல பாதாளத்தை போகுது. அந்த இடத்துல ஒரு வளை வருதா மேலே ஏறுது, நிஜமா பார்த்தா மலைப்பாதை மாதிரி தான் வாழ்க்கை. ஒரு வளை வளைஞ்சு கொடுத்து அதான் நேர போகலாம் வளைஞ்சிருக்கான், வளைஞ்சதுனாலேயே மேலே ஏறி இருக்கும். அடுத்த வளை வளையறதுனால இன்னும் மேலே ஏறும், இன்னொரு வலைக்கு மேலே ஏறும். வளையவே இல்லைன்னா மேலே ஏற மாட்டோம், ஏற முடியாது. அதாவது எந்த இடத்துலையும் ஸ்ட்ரெயிட்டா ஒரே ரோடு இந்த நாட்டுக்கு முழுக்க யாரும் சொல்லவே முடியாது. ஏதாவது இடத்துல ஒரு வளவு வரும். வாழ்க்கைன்றது இப்படித்தான். ஒரு வளவு வரதுனால வாழ்க்கையில ஒரு நஷ்டம் வரப்போறது இல்லை. ஒரு வளவு வரதுனால வாழ்க்கையுடைய யதார்த்தம், வாழ்க்கையுடைய இன்னொரு பரிணாமத்தை பார்க்குது. முன்னா பார்த்து பஸ்ல எல்லாம் மலைப்பாதையில போயிட்டு இருந்தாருன்னா ஒரு பக்கம் உட்காந்துடணும், ஒரு பக்கம் பார்த்தா மலையாவே இருக்கும். ஒரு வளவுல பார்த்தா கீழ் பக்கம் தெரியும், இன்னொரு வளவுல பார்த்தா மலையோட ஒரு பக்கம் தெரியும், இன்னொரு வளையில போனா மலையோட இன்னொரு பக்கம் தெரியும். இந்த ரெண்டு பக்கமும் எப்படா தெரியும், வளைஞ்சு 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 போங்க. நம்ம இடம் ஒன்றும் மாறுறோம் இல்ல, வளைஞ்சு வளைஞ்சு போக நான் அப்பப்போ இடம் மாறிக்க வேண்டிய அவசியம். அந்த இடம் பார்த்துட்டு வந்தா அந்த பக்கம் பார்க்கறது. இது வளைஞ்சு வளைஞ்சு போகிறனாலே கொஞ்ச நேரம் இந்த பக்கம் பார்க்கறோம், கொஞ்ச நேரம் அந்த பக்கம் பார்க்கணும், திரும்பி மாறி மாறி பார்க்கணும். வாழ்க்கையுடைய எல்லா விதமான பரிணாமங்களும் சும்மா அப்படி போகும்போதே தெரியும். நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி விளையாடுறா இந்த பக்கம் என்ன இருக்கு பார்ப்போம், அந்த பக்கம் விளையாடுறா அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுல ஒவ்வொரு விளையாடும் மேல அந்த பாதையில வந்தோமோ, நம்ம அந்த பாதை வழியா தான் வந்தோம் பார்க்கலாம். இந்த பாதையில இவ்வளவு தூரம் வந்துட்டோமா, மேல ஏறும்போது அந்த பாதையில வந்திருக்கோம். நமக்கு அது வரைக்கும் நம்ம இந்த பாதை வழியா வந்துட்டு இருக்கோம், அந்த பாதையில வந்துட்டோம் தெரியாது. ஒரு சித்திரை அப்பா இவ்வளவு தூரம் வந்துட்டோமா, இத்தனை வரை வளைஞ்சிருக்கோமே எப்படா அப்படின்னா அந்த எல்லாம் வளையும் பொழுது தெரியாது, ஏறும்போது தெரியாது. ஏறி முடிச்சு எங்கேன்னு மேலேன்னு பார்த்தா வளைஞ்சு 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 அதோ பஸ் அங்க ஆரம்பிக்கிறது பார்த்தியா, இப்படிதான் நம்ம வந்திருக்கோம்னு சொல்லும்போது அந்த மாதிரி வாழ்க்கை வளையட்டும். கிருஷ்ணன் தானே வளர்ச்சி எடுத்துட்டு போறான். அவன் எப்படி அழகா தான் வளர்ச்சி எடுத்துட்டு போவான், தப்பு தப்பா வளர்ச்சி எடுத்துட்டு போக மாட்டான். அதனால வாழ்க்கை எப்படி வேணா விளையாடும், வாழ்ந்து பார்க்கலாம். அது பாட்டு வாழ்ந்து பார்ப்போமே. பட்சிகள் கூட சரி இன்னைக்கு ஆகாரம் இந்த வீட்டுல இல்லையா, அடுத்த வீட்டுல போய் பார்க்கலாம், அதுக்கு அடுத்த வீட்டுல போய் பார்க்கலாம். எங்கேயோ நமக்குரிய ஆகாரம் உண்டுன்னு ஓடுறது, நமக்குரிய மூச்சுக்காக சத்தியமா யாரும் கொள்ளையடிக்க முடியாது. மற்ற எல்லாத்தையும் கொள்ளையடிக்கும், சங்கத்தை கொள்ளையடிச்சுன்னு போகலாம், வீட்டை கொள்ளை என்னமோ மற்றெல்லாம் கொள்ளையடிக்கும். ஆனா நம்ம வாழறதுக்கு சரீரத்துக்குரிய பிராணம் இருக்கு. இந்த பிராணனை கடைசி வரைக்கும் தலையெழுத்து நம்ம தான் சுவாசிச்சாகும், யாரும் சுவாசிக்க முடியாது. படுத்த படுக்கையா கோமால 2 வருஷம் இருந்தாலும் அந்த 2 வருஷ பிராணனை அவாதான் சுவாசிச்சாகும். அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ பந்துவோ சகோதரனோ நண்பரோ பணமோ காசை யாரும் சுவாசிக்க முடியாது. அந்த மாதிரி வாழ்க்கை எப்படி விளையாடுவோ அப்படி அவரெல்லாம் பிரார்த்தனை பண்ணிடுவா. பிரபு இன்னைக்கு இந்த வாழ்க்கையில எந்த பக்கம் நீ வளர வச்சிருக்கான்னு தெரியாது, எங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட் எங்க டெட் எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ நடத்துற அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போயிட்டு இருக்கேன். இங்க போய் முட்டு சண்டா சரி இந்த பக்கம் திரும்பி அடுத்த ரோட்ல போகணும், அவ்வளவுதான். நீ எப்படி நடத்துறியோ அப்படி நடத்திட்டு போறேன்டாப்பா, அது எனக்கு புரிய வை. அவ்வளவுதான். நாமஜபம் பண்ணுவார், காலத்துல எழுந்துப்பார், கர்மாவை பண்ணுவார். சுக்கம் நிஜமாவே வாழ்க்கையுடைய யதார்த்தம் இதுதான். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. பிரார்த்தனை பண்ணுங்க, பிரபு சுகமா இருக்கணும், பிரச்சனை இல்லாம இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், அழகா புத்தி தெளிவா இருக்கு, பிரார்த்தனை பண்ணுங்க. வேண்டாம் சொன்னா கற்பனையில போய் மாட்டிக்காதீங்க. கற்பனையில போய் மாட்டிக்கிறதுனாலதான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல மனசு அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி என்னடா வாழ்க்கைன்னு பேசுறேன். என்னடா வாழ்க்கை ராத்திரி தூங்கும்போது சாணி எப்படிலாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கலாம். காத்து எந்த பக்கமே வருதா, ஃபேன் போட்டுருக்கு மேல காத்து வருது, அவ்வளவுதான். அது இந்த செவத்தை மோதி வரதா, இந்த பக்கம் மோதி வரதா, வெளியில காத்து எப்படி உள்ள வரதா நம்ம கவனிக்கிறோமா. நமக்கு வேண்டிய காத்து வந்துருந்தா தூங்குற வரைக்கும் சுகமா காத்து மேல வீசி இருக்கு, குளிர் அடிக்காம இருக்கு, அதுக்காக கம்பளியை போட்டு இருக்கும், கொசு அடிக்காம இருக்கு, அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது. அதுக்கு மேல அடுத்த அந்த ஃபேன் எப்படி ஓடுறது, அவள் எப்படி தூங்கிட்டு இருக்கா, இந்த பத்தி நமக்கு அவசியம் இல்லை. அந்த மாதிரி இருந்தோம். பிராக்டிக்கலா அவங்க வாழ்க்கைன்றது யதார்த்தம், அனாவசியமான கற்பனை இல்லை. குருஜிமா சொல்றது பக்தின்னா கற்பனை இல்லை, பக்தின்றது யதார்த்தத்துக்காகத்தான் பக்தி. வாழ்க்கையுடைய உண்மையான ஸ்திதியை அப்படியே உணர்ந்து வாழறதுக்காகத்தான் பக்தியை ஒழிய கற்பனையில போய் ஒரு மேஜிக் பண்ணி சிட்டு விளையாடு பண்ணி இதை அடைஞ்சு விடலாம் அதை அடைஞ்சு விடலாம் இல்ல.
எந்த இடத்தையும் குருஜிமா ஒரு விஷயங்களை கேட்டாலும் குருஜிமா பேசினாலும் கவனிச்சு பார்த்தோம்னா யதார்த்தமான விஷயம் சொல்லுவாள். ஒரு கற்பனையான ஒரு விஷயம் சொல்லவே மாட்டான். நாமஜபம் பண்ணுங்கோ, திருடமா நம்புங்கோ, பிரார்த்தனை பண்ணுங்கோ, கர்மாவை பண்ணுங்கோ, பகவான் நடத்துவோம் அப்படி சொல்லுவாள். அதுக்கு மேல அவர் எந்த விதமா யதார்த்தத்தை விட்டுட்டு நிஜமாவே எந்த இடத்துலயும் ஒரு சத்திய பிரமாணம் குருஜிமா பண்ணாவே மாட்டாரு. எந்த இடத்தையும் பார்க்கலாம். உடம்பு முடியல, சரி வைத்தியம் இடத்துல போ, மருந்து சாப்பிடு, பகவான் சீக்கிரம் சரியாகணும் பிரார்த்தனை இப்படிதான் சொல்லுவார். நீ வைத்தியம் பார்க்காம சரியாகணும் சொல்லவே மாட்டான். எந்த இடத்தையும் சொல்லவே மாட்டான். கரெக்டா கவனிச்சு அப்படிதான் சொல்லுவான். வைத்தியம் பாரு என்ன சொல்றான்னு கேளு, மருந்து சாப்பிடு, பகவான் சீக்கிரம் சரியாகணும் பிரார்த்தனை பண்ணு, இனிமேல் இந்த மாதிரி வியாதி வர வேண்டாம் பிரார்த்தனை பண்ணிக்கோ, இனிமேல் வேலை வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடு, இந்த மாதிரி உடம்புல சக்தி பெறுற மாதிரி பாத்துக்காது. யதார்த்தமா பேசுவாள். யதார்த்தத்தை மிஞ்சி ஒரு கற்பனையான ஒரு பக்திக்கு உடனே வச்சுட்டு போக மாட்டேன். அந்த மாதிரி அவ்வளவு ஆச்சரியமா வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு சிட்டியில அவ அப்பா அம்மா ஒரு கொஞ்ச நாள்ல தவறி போயிட்டா. இதுவும் உலகத்துடைய யதார்த்தம். ராமனை பெற்ற தசரதனும் போனார், கிருஷ்ணனை பெற்ற வசுதேவர் தேவையும் போனார், நந்தகோபுர யசோதையும் போனார். அவளே போனான்னா எல்லாருமே ஒரு நாள் போகத்தான் போகணும். இது வாழ்க்கையுடைய யதார்த்தம். ஒவ்வொரு சொடுக்கு போடுற நேரத்துல கோடி ஜனனம் ஆயிருக்கு, கோடி மரணம் ஆயிருக்கு. நமக்கு நஷ்டம்னா துக்கமாகிறது, நமக்கு லாபம்னா ஆனந்தமாகிறது. அவ்வளவுதான். இந்த க்ஷணத்துல எத்தனையோ மனுஷ குட்டி, எத்தனையோ ஆம குட்டி, எத்தனையோ கிளிக்குஞ்சு, எத்தனையோ புலிக்குட்டி பிறந்திருக்கு. நமக்கு தெரிஞ்சு வேணும் அவள் குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை, புள்ள பெண் குழந்தை, எப்படி வேசிட்டு ஆஹா ஓஹோ அப்படி வேசிட்டு. இதே க்ஷணத்துல ஒரு கொசு குட்டி போட்டிருக்கு. இந்த க்ஷணத்துல இதே சமயம் யாரோ ஒருத்தர் கொசு அடிச்சு கொண்டு போட்டிருக்கு. நடந்துட்டுதான் இருக்கு. இதே சமயம் எங்கேயோ ஆட்சியில் யாரோ இருந்து போயிருப்பா, இதே ஆட்டில் ஏதோ நடந்துருக்கும். இது உலகத்துடைய யதார்த்தம். இது மேல பெருசா ஒண்ணு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நடந்துட்டு இருக்குது. கடைசியில உலகம் பிரளயத்துல அழிகிற வரைக்கும், அழிகிற பிரளயத்தை இல்லாம போற வரைக்கும் இது நடந்துட்டுதான் இருக்கும். இதை மாற்ற முடியாது. இதை மாத்துறதுக்கு சங்கரவும் முயற்சி பண்ணல, ராமானுஜரும் முயற்சி பண்ணல, சைத்தன்ய மகாபிரபுவும் முயற்சி பண்ணல, மத்வாச்சாரியரும் முயற்சி பண்ணல. எல்லாரும் இது முடியறதுக்கு முன்னாடி பக்தி பண்ணுங்கன்னு சொன்னாலே இதெல்லாம் மாத்திடுறேன் சொல்லவே இல்லை. இதை மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. இது இப்படி இருந்தாதான் மரியாதை. ட்ரெயின் வர்றதுன்னா அந்தந்த ஸ்டேஷன் எல்லா ஜனங்களும் இறங்கினாதான் அடுத்த ஏற முடியும். எல்லாரும் அதிலேயே இருந்துன்றதுனால போச்சு. அப்புறமா அந்த கூட்டத்தையும் தனித்தனியாக கை விட்டு இருக்க வேண்டியதுதான், நடக்காது. அதனால பகவான் எதார்த்தமா நடத்துறான். அப்பா அம்மா போயாரு, சரி பகவானுடைய திருவடி அடைஞ்சு எவ்வளவு நாள் கூட இருந்தா வழிகாட்டினார்கள். அந்த வழியை பிடிச்சுட்டு இருப்போம், அதுல பிரயாணம் பண்ணுவோம். அப்பா அம்மாக்கு என்னென்ன உண்டு அந்த கர்மாவெல்லாம் பண்ணியாச்சு. அந்த பிறகு கடைசி என்ன கர்மம் உண்டு அதையும் அழகா பண்ணிட்டு இருக்கா. எப்ப யாரு காட்டால் இப்ப அப்பா அம்மா போயிட்டு என்ன பண்ணக்கூட பகவான் நல்லதுதான் பண்ணிருக்கான். இதுக்கு மேல ரொம்ப வயசான காலமா இருந்து எங்க யாரு அடிக்கடி பட்டுனா கஷ்டமா இருக்கும். அதனால பகவானுக்கு தெரியும் அவளை சிரமப்படாம அழிச்சுட்டு போயிருக்கான். வாசனையில செத்து போறாள். இது சமமா சமம் இல்லையா? அவ போகும்போது எந்த மனோபாவத்தை நினைக்கிறாளோ அதை பொறுத்து இருக்கு. சரி அப்பாடா நல்ல வேலை, இதோட பிரச்சனை முடிஞ்சுதுடாப்பா, இனிமேல் அந்த வாழ்க்கையில தொந்தரவு இல்லைன்னு நினைச்சுட்டு சந்தோஷமா ஆசிரியர்ல போறவாளும் உண்டு. பீஷ்ம பிதாமகர் மாதிரி நிஜமாக ஆசிரியர் தான் நல்லா அடி வாங்கிட்டு தான் போனார். அப்பாடா இச்சாமிருத்தியம் பரம சுகமா தான் கிளம்பினார், பரம சுகமாத்தான் கிளம்பினார். அதனால யாரு எப்படி நம்ம பார்க்கும்போது அர்த்தம் வேற. கிளம்புறவா என்ன பாவத்துல பாக்கிறா, எம்பாபி ஸ்மரன் பாவம். ஜடபரத்தில் கூட சுகமா போனார். ஆனா மான நினைச்சிட்டு தானே போனார். சமம் இல்ல, சரீரத்தில் ஒரு வியாதி இல்ல, ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, துர்மரணம் கிடையாது, யாரும் அடிச்சு கொள்ள பண்ணல, ஜம்முன்னு சரீரத்தை விட்டார். ஆனா சுகமா மான நினைச்சு தொலைச்சுட்டு மானாதானே பிறந்தார். இது நல்ல மரணம்னு சொல்லுவேளா, கெட்ட மரணம்னு சொல்லுவேளா? சொல்லவே முடியாது. இதுக்கு பதில் சொல்லவே முடியாது. குழந்தைகள் பார்த்த கோப குழந்தைகள்லாம் கிருஷ்ணனோட பிருந்தாவனத்துக்கு போச்சு. அகாசன் வாய்க்குள்ள மலப்பாம்பு வாய்க்குள்ள நுழைஞ்சு உயிர் போயிடுத்து, துர்மரணம், சின்ன வயசு அல்பாயிட்டு. ஆனா போகிற சமயத்துல கிருஷ்ணஸ்மரணத்தோட போச்சுகள். பகவான் உள்ள நுழைஞ்சு அகாசுரனை கிழிச்சு போட்டா தன் கண் பார்வையில அவளை காப்பாத்தி கொடுத்துட்டான். அப்ப நல்ல மரணம் தானே. அல்பாயுசு மாதிரி இருந்தாலும் அந்த அல்பாயுசுல ஒரு கிருஷ்ண கிட்ட கிடைச்சு கொடுத்த பிராரத்தத்தினால வந்த ஜீவனுக்கும் சரீரத்துக்கு சம்பந்தம் போய் கிருஷ்ண சம்பந்தத்தினால இந்த ஜீவனுக்கும் அந்த சரீரத்துக்கு சம்பந்தம் இருக்கு. பரமபாக்கியம். அவ கிருஷ்ண ஸ்மரிச்சுட்டு போனா நல்ல மரணமா இருந்து, அல்பாயுஷா இருந்தாலும் கிருஷ்ணஸ்மரண மரணமா இருந்து. ஆனா திரும்ப என்ன ஒரு பாக்கியம் தான் விசேஷம், அவளுக்கு அதே சரீரத்தை திரும்ப ஒரு ஆயுசு கிடைச்சு. செத்து போச்சவன் எவ்வளவுதான் சொல்லணும், எல்லாரும் சொல்லக்கூடாது. அதனால சாவுக்கு போயிட்டு வந்துட்டு போச்சு, அவ்வளவுதான். செத்து போச்சதுன்னா இந்த கோபகாந்தில சொல்லணும் போச்சு, திரும்ப அதே சரீரத்தை வந்துடுத்து, அவ்வளவுதான். எல்லாருக்கும் உண்டு அடுத்த சரீரத்தை போவான், இது அதே சரீரத்தை வந்துடுத்து. பகவத் கிருபை தானே.
இது ஒண்ணு நஷ்டம் இல்லையே. அல்பாயுதத்துல போயிடு திரும்ப அதே ஆயுதம் திரும்ப ஜோரா வந்துருக்குன்னா கிருஷ்ண கிருப. அதனால அவர் சொன்னார் பகவான் நல்லது பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாக்கு என்ன உண்டோ அந்த கர்மாக்களை பண்ணா வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு. குழந்தையும் ஆனந்தமா பக்தி பண்றான், அம்மா பக்தி பண்றான். அந்த கௌரி இவன் 3 பேரும் பக்தி பண்ணிட்டு இருக்கா. உட்காந்தாலும் எழுந்தாலும் தாக்கூர்ஜி தாக்கூர்ஜின்னு அவ ஆத்த இருக்க கிருஷ்ணன் வேலை இருக்கான். சீனாஜியா சில இடங்கள்ல தாக்கூர்ஜின்னு காண கிடைக்கிறது, சில இடங்கள்ல தாக்கூர்ஜின்னு வேற ஒருத்தர் மாதிரி காண கிடைக்கிறது. பல இடங்கள்ல பார்த்தா பேர் ஒரே மாதிரி இருக்கும், மூர்த்தி வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய நடக்கிறது உண்டு. ஆனா கிருஷ்ண பக்தர்கள் சதா சர்வதா கிருஷ்ண பக்தியில தொலைச்சு கிடந்தா. குழந்தைக்கு அந்த யதார்த்தம், சரி இன்னைக்கு போவோம், இன்னைக்கு என்ன பண்ணோம், பாடம் படிப்போம், இன்னைக்கு என்ன கர்மம் உண்டோ, மனைவி இன்னைக்கு ஆதல எழுதுமோ, ஆட்டுக்கு என்ன வேணுமோ அந்த குடும்ப தலிகை பண்ணுவோம். இப்படி விவசாயம் பண்ணிட்டு இருந்தா நிறைய நிலம் இருந்தா ஒரு பார்த்தார் ஒரு சிட்டியில. சரி எல்லா நிலத்தையும் நம்ம வச்சு என்ன பண்ண போறோம், நம்ம 3 பேருக்கு வேண்டியது போதும், இதுக்கு மேல அவசியம் இல்லை. பின்னாடியே குழந்தை அவனுக்கு இது போதும், இதுக்கு மேல அவசியம் இல்லை. மற்ற நிலங்கள்லாம் விட்டுட்டார். இருக்கிற பணத்தை கொண்டு என்ன உண்டோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார். ரொம்ப வாழ்க்கை பற்றி பெரியதான ஒரு ஆசையும் இல்லை, ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, ஒரு ஏமாற்றமும் இல்லை, துக்கமும் இல்லை, வருத்தமும் இல்லை. அழகா பண்ணிட்டு இருந்தது. சரி இது இருக்கு, இது போதும், எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இது போதும் அப்படின்னு அழகா தன்னுடைய வாழ்க்கையை தானே ஒரு எல்லையை நிர்ணயம் பண்ணிட்டார். அதாவது தான் வாழ வேண்டிய முறைய வாழ்க்கை ஒரு நிர்ணயம் பண்ணல, வாழ்க்கையை கிருஷ்ணனிஷ்டமா விட்டுட்டா. தான் வாழ வேண்டிய முறைய அழகாக ஒரு நிறுத்தி வச்சுட்டா. பிரபு இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் தோன்றதா, சரி அப்படியே இருக்குன்னு சொல்லி தன் மனசு அழகாக பகவத் ஸ்திதியில எடுத்துட்டு போய் பகவானுடைய ஆசைப்படி அழகா மாத்தி 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 கொண்டு வர. இப்படியே ஒரு நாள் அவருடைய மனைவி கௌரி அழகா நதியில துணி துவச்சுட்டு இருந்தா. இந்த பிள்ளை எங்கேயோ ஒரு ஓரத்துல விளையாடிட்டு இருந்தான், ஜலத்துல விளையாடுற குழந்தைகள் எல்லாம். இப்படி ஏதோ ஒரு ரயில் வேலை பார்த்துட்டு இருந்தார். எப்பொழுதுமே என்ன பண்ணாலும் சரி சரி கிருஷ்ணன் நல்லது பண்றான், பகவான் நிச்சயமா நல்லதுதான் பண்றான், மங்களகரமானதான் பண்றான். இந்த ஒரு சிந்தனை மட்டும் ஒரு நாள் விட்டு கொடுக்கவே இல்லை. எந்த காரணத்தை கொண்டு எந்த க்ஷணத்தையும் ஊர்ல இருக்கிறவங்க இது பெரிய ஆச்சரியம். சில பேர் இது பொய் இப்பெல்லாம் இருக்க முடியுமா, இதெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவான். அவ முட்டாளா புத்திசாலியா அவ சுத்தில நின்று பார்த்தா வெளில வந்து பாக்குறது வேறு, அவளா இருந்து பார்த்தோம்னா அவருடைய அர்த்தம் வேறு. அந்த மாதிரி ஆச்சரியமா விளையாடிட்டு இருந்தா அவர் பாடு கிருஷ்ணா இன்னி போய் இவ்வளவு நன்னா போயிருக்கடா, நீ போய் நடத்துருது இவ்வளவு நேரம் நல்லது நடக்கும், இனிமேல் நல்லது நடக்கும். அந்த க்ஷணம் இந்த குழந்தை விளையாடுற சமயத்து எங்கேயோ நதியில ஒரு முதல வந்துருக்கு. குழந்தையுடைய காலை பிடிச்சிருக்கு. கத்தலாம் குழந்தை, அப்பா அம்மான்னு கத்தல, டாக்கூர்ஜி டாக்கூர்ஜின்னு பகவான் நாமத்தை கத்துறான். ஏன்னா பழக்கம் ஆயிடுச்சுன்னா அவசரத்துக்கு அதுதான் வரும், அவசரத்துக்கு அதுதான் வரும், வேற வராது. யாரும் நினைச்சுட்டு இருக்கும் அவ பேர் தான் டக்குன்னு வந்துடும் நமக்கு. அந்த மாதிரி இந்த குழந்தையோட ஹிருதயம் முழுக்க எம்பெருமான் வியாபிச்சு கிடக்கிறான். அதனால உடனே டாக்கூர்ஜின்னு அப்பா அம்மா சொல்லிருக்கு, அப்பா நாங்க அழகா வளர்க்குறோம்டா, சாப்பாடெல்லாம் போடுறோம்டா, குழந்தை உனக்கு சாஸ்திரத்தமா ரட்சிக்கக்கூடியவன் பகவான் மட்டும்தான். அது தன்னால வெறுப்பு வர மாதிரிலாம் சொல்லிக்கிறோம். நான்லாம் பிரயோஜனம் சொல்லல, பகவான் இருக்கா, நாங்களும் பகவானுடைய குழந்தைகள், நம்ம எல்லாருமே பகவானுடைய குழந்தை. இந்த ஜென்மாவில எங்க சரீரத்தோட ஒரு சம்பந்தம் இருக்கு, பக்தி பண்ணா உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது, துருவ சரித்திரம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி இந்த குழந்தைய பக்தனாவே வளர்த்துட்டு. குழந்தைக்கு ஒரு வைராகியம், அப்பா அம்மா அன்பிலே இருக்கல. பல பேர் குழந்தைக்கு சின்ன வயசுல பகவான் தான் ரட்சகன்னு சொல்லாமங்க, சொல்லலைன்னா அவன் ஏமாந்து போறா. குழந்தைக்கு துரோகம் பண்றதான் நான் சொல்ல முடியும். குழந்தைக்கு துரோகம் பண்றேன், பச்ச துரோகம். நான் இருக்கேன் கவலைப்படாது, நான் காப்பாத்து, அப்பா இருக்கேன் அம்மா இருக்கேன்னா நமக்கே வழி இல்லாம கதிரை அழுதுட்டு கிடக்கும். நம்மளே காப்பாத்து வர வரமாட்டேன்னு அழுதுட்டு இருக்கோம். இந்த குழந்தைகிட்ட பச்சை போய் சொல்றாமே, கவலைப்படாது அம்மா இருக்கேன் அப்பா இருக்கேன். நிஜமாவே மற்றவாள்லாம் போய் பேசலான்றோம், இதை விட போய் பச்சை போய் யாரும் பேசவே முடியாது. நான் சொல்றது இருக்கும், இதை விட அந்த புள்ளிக்கு ஆகாச புள்ளிக்கு யாருமே பேச முடியாது. பெரிய புள்ளிக்கு நிஜமாவே சொல்றேன். மற்றவாளும் அவ பொய் சொல்றா, அவ பொய் சொல்ற, அவெல்லாம் பொய்யன்னு சொல். இதை விட பெரிய பொய் உலகம் எதுவுமே கிடையாது. சொல்லிட்டு இருக்க நெஞ்சு பிடிச்ச அத்தனை பேர் இருக்கா, சத்தியம். ஆனா சொல்றாப்பா அப்பா அம்மா இருக்கும், எனக்கு என்னென்ன விட எல்லாம் பண்ணும், நீ பக்தி பண்ணும், நீ நாமத்தை பண்ணும், நீ ஒரு கர்மாவை பண்ணும், தாக்கூர்ஜியா நம்பணும். ஆனா அப்பா அம்மா கூட இருக்கும், ராத்திரி தூங்கும் போது தாக்கூர்ஜி தான் உன்னை காப்பாற்றிட்டு இருக்கான். நீ எங்கேயோ விளையாடிட்டு இருக்க, அம்மா எங்கேயோ காரியம் பண்ணிருக்க, அப்பா வேலை பண்ணிருக்கானா தாக்கூர்ஜி தானே உன் கூட இருக்கான். ஆனா சதா சர்வதா தாக்கூர்ஜி நினைச்சுட்டு இருக்கோம், நினைச்சுட்டு இருக்க நாங்களா நினைச்சிருக்கோம், நீங்க தான் நினைச்சுட்டு இருக்கணும். அவ கர்மா பண்ண இதான் வாழ்க்கையுடைய யதார்த்தம்னு சின்ன குழந்தைக்கு சொல்லித்தரான். இந்த குழந்தைக்கு 8 வயசுக்கு முன்னாடி திரும்பி சொல்லித்தரான். மனசு 20 வயசு ஆனா சித்தி வந்த பிறகுதான் பக்தி சொல்லணும், சித்தி வரதுக்கு முன்னாடியே பக்தி சொல்லிவிடணும், அப்பதான் சரியான பாதையில போகணும்.
சரியான பாதையில போகும். இந்த சொன்னங்கண்ணெல்லாம் சாத்தி வச்சுட்டா சாஞ்சிதான் மரம் போகும், சரியா வச்சுன்னா நேர போகும். ஆரம்பத்தையே சரி பண்ணிட்டோம்னா ஒழுங்கா போகும். வளைஞ்சு போயிடுச்சோம்னா திரும்ப சரி பண்ண முடியாது. 5 வளைக்காது 50 வளைக்க முடியாதுன்னா ஒரு பக்கம் வளைஞ்சு பழக்க போயிடுச்சுன்னா திரும்பட்டு வராது. அதுக்கே ஒரு பயம் வந்துடும். நம்ம மாறினோம்னா நம்மளால வாழ முடியாதோன்னு ஒரு பயம் வந்துடும். அதே மாதிரி நல்ல வழியில போயிடுச்சுன்னா இதுல இருந்து மாறிடான்னு அது வேண்டாம் வேண்டாம், இதுல இருந்து மாறணும் நமக்கு வாழ்க்கை வாழ முடியும், அதுக்கு ஒரு பயம் வந்துடும். இந்த பக்தியும் ஒரு பழகி போயிடுச்சுன்னா அதுல இருந்து யாராவது வளர்ச்சி கெட்ட எடுக்கணும். இல்ல இல்ல வேண்டாம் 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 வேண்டாம், நமக்கு இதுதான் சரிபட்டு வரும், அந்த வழியில போனா நமக்கு ஒத்து வராதுன்னு தானாக அதுக்கு பழகிப்போம். சில ஆகாரங்கள் நமக்கு ஒத்துக்காது. 2 தடவை 3 தடவை 10 தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துப்போம். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் இல்லை எனக்கு வேண்டாம், அது ஒத்து வராது. அப்படியே யாராவது சும்மா வாழ்க்கை போட்டு போக முடியும். அதுக்கு மேல பெருசா பிரயத்தனம் பண்ண மாட்டேன். ஏன்னா அது பழகி போயிடுச்சு. அதுல இருந்து வெளில வர்றதுக்கு யாரும் தயாரா இல்லை. சுகத்திலேருந்து கஷ்டத்துக்கு போகிறதுக்கு ஒருத்தரும் ஒரு நாளும் உலகத்துல தயாரா இல்லை. கோடீஸ்வரனா இருக்கணும், தரித்திரனா இருக்கணும், படிச்சவனும் படிக்காதவனும், ஆணோ பெண்ணோ, சின்னவாளோ வயசானவாளோ, சுகம்னா அதுக்கு அடுத்த சுகத்துக்கு போகிறதால பிரயத்தனம் திரும்ப பழைய சுகத்துக்கு போகிறதுக்கு ஒரு நாளும் அது பழைய சுகம் ஆயிடுச்சு. பழைய சுகம் ஒரு சிறிய தாண்டி துக்கமா தான் தோன்றது. ஒரு காலத்துல சாதாரண செருப்பே இல்லாம நடந்திருப்பா. அதுக்கப்புறம் செருப்பு போட்டதுக்கு அப்புறமா செருப்பு இல்லாம நடக்கிறதுன்றது முன்னாடி சாதாரணமா இருந்த விஷயம் இந்த சுகத்தை அனுபவம் துக்கமா மாறிடுது. அதே ரப்பர் செருப்பு போட்டுருக்கோம். ஒரு சிறிக்கு அப்புறம் 5 ரூபாய் செருப்பு போடணும், திருப்பி அதுல இருந்து இறங்கி ரப்பர் செருப்பு போடணும். சோ நான் இப்படி நான் செருப்பு போடுறேன், 5 ரூபாய் செருப்பு போடுறேன், ரப்பர் செருப்பு போடுறேன், துக்கம் ஆயிடுது. பழைய சுகம் ஒரு காலத்துல செருப்பே இல்லாத சமயத்துல ரப்பர் செருப்பு அவ்வளவு சுகமா இருந்தது. நான் 500 ரூபாய் செருப்பு வந்தோடனே ரப்பர் செருப்பு துக்கமா மாறிடுது. அதனால மனசு அப்படியே ஒரு சின்ன வளர்ச்சி எடுத்து போயிட்டோம். அதுக்கப்புறம் திரும்பி போகிறதுக்கு அது தயாரா இருக்காது. அது தயாரா இல்லாத வரைக்கும் யாரும் அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அது சரி பரவாயில்ல அப்படின்னு போச்சு. காத்தால 5 மணிக்கு எழுந்துக்கணும், அதை மாத்திக்க முடியாது. மனசு முடிவு ஆயிடுச்சுன்னா யாருக்கும் கேட்காது. எத்தனை மணிக்கு தூங்கினாலும் கேட்காது. எந்த இடத்துல தூங்கினாலும் எழுந்து உட்காந்து கொட்ட அடியே பார்த்துருக்கு. சமயத்தில் ட்ரெயின் எல்லாம் தூங்கிட்டு வருவேன். அவளுக்கு 5 நேரம் தூக்கம் வராது, எழுந்து உட்காந்துருவா. அத்தனை பேரும் தூங்கிட்டு இருந்தாலும் எழுந்து உட்காந்து இருப்பா. இதெல்லாம் எழுந்து நாமஜம் பண்றத பார்த்துருக்கு. பழக்கம் ஆயிடுச்சுன்னா அப்படி இருப்பா. பழக்கம் ஆயிடுச்சுன்னா எந்த காரணம் யாருக்காவும் இது விட்டு கொடுக்க தயாராக. அந்த மாதிரி இந்த குழந்தை டாக்கூர்ஜி டாக்கூர்ஜி டாக்கூர்ஜின்னு கத்திட்டு கிடக்காரு. கிருஷ்ணா 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 வரணும். இது வந்துடுச்சுன்னா ஜெயிச்சுட்டோம். நிஜமாவே அஜானாத்து அதவா ஞானாத்து தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லக்கூடியதான நாம சங்கீரம் நல்லதுதான் பண்ணும். இந்த குழந்தை கத்துக்கத்துன்னு கத்துறோம். அந்த முதல்ல இழுக்கிறது குழந்தை நல்லா சின்ன குழந்தை 8 வயசு குழந்தைக்கு முதல்ல கடினம் தாங்காது. கொது எடுத்தாலே குழந்தை அம்மா அழு. முதல்ல அப்படி காலை பிடிச்சுன்னு இருக்கு. காலையில ரத்தம் எல்லாம் வருது நதியில. அப்ப கூட தாக்கூர்ஜின்ற இந்த சப்தத்தை விடல. தாக்கூர்ஜி அது இழுக்கிறது. இதால போராட முடியாது. இழுத்துட்டு போகிறது. அம்மாடா குழந்தை கட்டுற மாதிரி இருக்குன்னு ஓடி வந்துவிட்டோம். நம்ம வாங்க உண்டு ஓடி வந்தா பாக்குற கண்ணை வைக்க முதல்ல இழுத்துட்டு போகுது குழந்தை. ரொம்ப கஷ்டம், நிஜமாவே பெரிய கஷ்டம். கண்ணை வைக்க குழந்தைக்கு உடம்பு தெரியல, உடம்புல வரைக்கும் இருக்குனால என்னமோ பண்ணும். அது ஆகாரம் சாப்பிட மாட்டேங்குது, கிளச்சி போகிறேன்னா ஓ என்னடா அது அது அம்மாவது குழந்தை யாராவது குழந்தையா இருந்தாலுமே அது உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல்ல போறோம், ஒரு சின்ன உடம்பு முடியாம பெட்ல படிக்க வச்சுக்கோம், என்னடா அது அப்படின்னு ஒரு சாதாரண ஹிருதயத்துக்குள்ள வந்துடும். இந்த ஹிருதய காருண்யம், மனுஷால குடிக்கக்கூடிய ஒரு காருண்யம். அந்த மாதிரி கம்சன கூட ஒரு காருண்யம் இருந்துச்சு. அந்த மாதிரி பார்க்க தன் குழந்தை என்ன பண்றது அவ்வளவு டாக்கூர்ஜி தான் கத்தினா. டாக்கூர்ஜி என் குழந்தைய காப்பாத்து, டாக்கூர்ஜி என்னை காப்பாத்து, என் குழந்தைய காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து. இவளால காப்பாற்ற முடியும், நல்லா தெரியும். இவளால முதலோட சண்டை போட முடியாது. கண்ணை விற்க குழந்தை முதல்ல இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. சில விஷயங்கள் கண்ணை விற்க போயிட்டு இருக்கு. ஆனா அசக்தர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல அசக்தர்கள் நிரூபணம் ஆகிறது. நம்ம கண்ணை விற்க அவ்வளவு உயிர் போயிட்டு இருக்கும். நிச்சயமா பார்த்துட்டு இருக்க முடியும், புரிஞ்சு நிறுத்தி வைக்க முடியாது. அசக்தர்கள் நமக்கே தெரியும் சரி ஒரு மாதிரி இருக்குன்னு சரி பண்ணிக்க தெரியல. வைத்தியத்தை ஓட வேண்டியிருக்கு. வைத்தியத்தை ஓடினா கூட சில அசக்தங்களா இருக்கும். அதனால முடிஞ்சதை பண்றா பார்க்கலாம். அசக்தர்கள் பகவான் மட்டும்தான் சர்வசக்தி. ஆனா டாக்கூர்ஜி காப்பாத்து 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 இவ கத்துறா, குழந்தை கத்துறா. கிராம ஜனங்கள்லாம் ஓடி வரத்துக்குள்ள குழந்தைய இழுத்துட்டு போயாச்சு. உட்காந்து அழுதுன்னு இருக்கா. இப்படி ஆயிருக்கு அப்படி ஆயிருக்கு. இவருக்கு விஷயம் சொன்னா கொஞ்சம் மனசுல ஒரு கலக்கம் வரதான் செய்யுது. குழந்தை யாருக்கும் ஒரு அடியான மாதிரி
அப்ப கூட சரி தாக்கூர்ஜி எனக்கு நல்லது பண்ணிருக்கலாம். அசாத்தியம். அசாத்தியம்னு நிஜமாவே அசாத்தியம். அசாத்தியம்னா சாத்தியம் இல்லை. அப்ப கூட பிரசன்னமா சரி ஏதோ ஒரு நல்லது பண்ணிருக்கான் தாக்கூர்ஜி. வந்துட்டா மணி நடந்தா அம்மா ரொம்ப கஷ்டம் இருக்கிறது ஒரு குழந்தை, அதுவும் பிறந்த உடனே போயிட்டு தான் பெருசா பாதிப்பு இல்லை. ஒரு 8 வயசு குழந்தை கண்ணது இருக்க முதல்ல எழுத்துட்டு போயிருக்கு. பார்த்த பிறகு வேற யாராவது சொன்னாலும் பரவாயில்ல, புருஷனு கூட உட்காந்து அழணும். அப்பதான் அவன் வந்து உத்தமமான கணவன் அன்பு இருக்குன்னு அர்த்தம். இவர் சொல்ல அம்மா நல்லதுதான் நடந்திருக்கு. எப்படி இருக்கும் சொல்றவாளுக்கும் கஷ்டம், கேட்கிறவாளுக்கும் கஷ்டம், பார்க்கிறவாளுக்கு இதை விட கஷ்டம். இது மனசே கிடையாது. மனசு இல்லையா உனக்கு அப்படின்னு. துக்கத்தை குறைக்கிறதுக்கு தான் காரியம் பண்ணணும். விருத்தி பண்ற மாதிரி காரியம் ஒரு நாள் பண்ணக்கூடாது. சாஸ்திரம், மனுஸ்மிருதி, பாகவதம். மித்திரர் இடத்துல யுதிஷ்டர் கேட்கிறார், எல்லா குருஷேத்திர யுத்தம் எல்லாம் முடிஞ்ச பிறகு வர திருதராஷ்டிரம் நல்வழிப்படுத்தணும்னு. யுதிஷ்டர் கேட்கிறார், எல்லா ஊரும் போனேல, துவாரகை போனேலா, வசுதேவர் இருக்கார், எல்லாம் டீடெல்லாம் கேட்கிறார். எல்லாத்த பத்தியும் சொன்னார். இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல கிருஷ்ணன்லாம் கிளம்பியாச்சு. யாதவ குலமே கிடையாது. மித்திரருக்கு நன்னா தெரியும். ஆனா அந்த கேள்விக்கு மித்திரர் பதில் சொல்லல. இப்படி யுதிஷ்டன் தர்மராஜா, இவர் பொய்யும் சொல்லல, உண்மையும் சொல்லல. ஏன்னா சொல்லக்கூடாது. தர்மம், சத்தியம் வத தர்மம் சரதான். எந்த சத்தியத்தை எவ்வளவு தூரம் யாரிடத்துல எப்ப சொல்லலாம் அப்படின்னு ஒரு தர்மம் இருக்கு. அது பொய்யின் அர்த்தம் கிடையாது. சில விஷயங்கள் தானா தெரியும். வேறு நம்மளா சொல்ற விஷயம் நிறைய அர்த்தங்கள் உண்டு. எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி பொருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க. எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி தர்மம் இல்லை. தர்மம் பல்வேறு விதமான ரூபம் உடையது. தர்மம்னா இவ்வளவுதானா, தர்மம்னா நல்லது இவ்வளவுதான். இதுதான் தர்மம்னு கேரண்டியா சொல்ல முடியாது. சாதாரண ஜனங்கள் எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போறான்னா உட்காந்து எல்லா செக்யூரிட்டி செக்கும் பண்ணுவார். இதே பிஎம் வரா ஜனார்தன் அவளுக்கு எல்லாரும் செக்யூரிட்டி செக் பண்ணவே மாட்டா, தனியா போயிடுங்க. அவளுக்கு உட்காந்து செக்யூரிட்டி செக் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நாட்டுடைய பெரிய போஸ்டா இருக்கா, நாட்டையே காப்பாந்துக்கா, அவளுக்கு தெரியும் மற்றவாளே ஒரு நிக்க வைப்பார். இங்க தர்மம் ஒண்ணுதான், ஆனா மாறுறது. இவா வரும்போது ஒரு தர்மம், அவ வரும்போது 2 பேரும் மனுஷ தர்மம் தான். 2 பேரும் ஜாக்கிரதையா போகணும், அவ்வளவுதான். இவா அடுத்த வாழ் கஷ்டம் கொடுத்துருவா, இவாளும் அடுத்த வாழ் கஷ்டம் வந்துடக்கூடாது, இவாளுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது. அதனால இவாளுக்கு ஒரு ஸ்பெஷல், அவளுக்கு மற்ற யாரும் கஷ்டம் கொடுத்துக்கூடாது. தர்மம் 2 பேரும் மனுஷன், 2 பேரும் சேஃபா போய் சேரணும், அவ்வளவுதான். ஆனா கொஞ்சம் இடம் மாறுறது, அவ்வளவுதான். கொஞ்சம் இடம் மாறுறது, அவ்வளவுதான். அதனால இவர் சொல்றார், அம்மா கவலைப்படாத, தாக்கூர்ஜி நல்லது பண்ணிருக்கான். மனைவி கொஞ்சம் கோபம் வந்துருக்கு. இழந்தவளாச்ச, வேற யாராவது இருந்தாலும் பரவாயில்ல, கட்டல கொஞ்சம் துக்கம் வேற பரிதபிச்சுட்டு இருக்கா. தன்னிலைக்கு குழந்தைய முதல்ல எழுத்துங்களோட பார்த்து சொல்றா, இது என்ன நல்லது எனக்கு ஒன்றும் புரியல, என் கண்ணனுக்கு என் குழந்தை போயிடுது அப்படின்னு. உடனே சொன்னா, ரொம்ப அழகா சொல்றாரு, கண்ணனுக்கு குழந்தை முதல்ல எழுத்துட்டு போச்சு, ஆனா குழந்தை செத்துதான் போயிட்டு நீ பாத்தியா, இந்த குழந்தை உனக்கு திருப்ப கிடைக்காது நீ பாத்தியா, அந்த குழந்தைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இல்லை நீ பாத்தியா, நமக்கு தெரியாது. ஒரு காலம் இறந்தும் போயிருக்கலாம், ஒண்ணு இருக்கலாம், இல்லைன்னா எங்கேயோ உயிரோட இருக்கலாம், இல்ல திரும்ப நம்ம கிடைக்கலாம். இல்லைன்னா கூட சந்தோஷப்பட்டு அந்த குழந்தை தாக்கூர்ஜி தாக்கூர்ஜி தாக்கூர்ஜின்னு கத்திட்டு போயிருக்கு. அப்படியே போனாலும் பரமாத்மா தான் போய் சேர்ந்து இந்த விதமா வேண்டாம். நம்மெல்லாம் தோட்டக்கார மாதிரிதான், செடி வைக்கலாம், புஷ்பம் எல்லாம் வளர்க்கலாம். தோட்டக்காரனுக்கு இருக்க உரிமை காட்டும் எஜமானுக்கு தான் உரிமை ஜாஸ்தி. தோட்டக்காரனுக்கு இவ்வளவு புஷ்பம் இருக்குன்னு கூட கூட கொண்டு போய் கொடுக்கலாம். இன்னைக்காவது எஜமான் அவனே தோட்டத்துக்கு வரலாம், எவ்வளவோ புஷ்பம் கூட கூடயா இருக்கும். கடைசியில் எங்கேயா உச்சியில ஒரு குட்டி புஷ்பம் இருக்கும், இது நல்லா இருக்கே இதை பறிச்சு கொண்டாங்க, அவனே பறிச்சிருக்கோம். அந்த புஷ்பம் தோட்டக்காரங்க மாட்டாம இருந்திருக்கும். அந்த புஷ்பம் அவனுக்கு அழகா தெரியும், கைப்படாத ரோஜான்னு சொல்லுவானு, அந்த மாதிரி அவன் நல்லா இருக்கேன்னு அதை எடுப்பான். அந்த மாதிரி பகவான் எவ்வளவு நாள் கொடுத்தா எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அவனுடைய சொத்தை அவன் எடுத்துட்டு போனால் அழறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்றா. பராசர பட்டருடைய அம்மா ஆண்டாள் சொல்றா, ரொம்ப ஆச்சரியமா சொல்றா. பராசர பட்டர் 28 வயசுல பரம விதிச்சுட்டார். உடனே அவரோட தம்பி ஸ்ரீராம பட்டர் கதறி கதறி ஆறா. உடனே அம்மா கோபமா சொல்ற, அப்புறம் ஒரு இதுக்கு திட்டா, இவ்வளவு நாள் நீ அவனுக்கு பிரியமான சகோதரன், ஏதோ லக்ஷ்மணன் போல நினைச்சுட்டு இருந்தேன், இன்னைக்குதான் தெரியும் அவனுக்கு நீ பரம விரோதி. அம்மா சொல்றா, என்னமா அப்படி சொல்ற, நான் போய் பராசரப்பட்ட அண்ணாவுக்கு விரோதியா இருப்பேனாமா அப்படின்னா, இல்ல
பரமபதம் போயிட்டான்னு சந்தோஷப்படுவியோ, உன் கூட உட்கார்ந்து நீ உலகத்துல கஷ்டப்படணும்னு அழுவியோ? பரமபதம் நல்ல இடம் போயிருக்கா, கஷ்டம் இல்லாத இடத்துக்கு போயிருக்கா, அங்க வேர்க்காது, பசிக்காது, தூக்கம் கிடையாது, உடம்புல கலப்பு கிடையாது, கொசு கடிக்காது, அடுத்து அவனை கேவலப்படுத்த மாட்டான், அவனுக்கு யாராவது பிரச்சனை கிடையாது, பரமபதம் போனான்னு ஆனந்தப்படாம உட்கார்ந்து எழுதி நிற்கியோ? நான் இல்லையோ அப்படின்னு விட்டாங்க. இப்படி அந்த சமயத்துல கூறத்தாழ் போயாச்சு. அவர் போய் பராசர விட்டு போன தைரியமா இருக்கு, தைரியமா இருக்கா, அவ்வளவு தைரியமா இருக்கு. அப்புறம் அவர் கண்ணை தொடர்ந்து எல்லா கர்மமும் பண்ற. இந்த சரீரம் உன் கூட இருந்து கஷ்டம்னு ஆசைப்பட்டியோ அப்படின்னு அடர்ந்து போயிட்டார். சத்தியம் அந்த மாதிரி சொல்லிட்டார் பகவான. டாக்கூர்ஜி டாக்கூர்ஜி டாக்கூர் எம் எம் பாபி ஸ்மரன் பாவம் எதற்கென்றே கலைவரம் சொந்தமேவ ஏற்றி கவுண்டே சதா தத்பாவ பாவிட்டேன்னு இருக்குமா சொல்லுது. ஒரு கால் உயிரோடு இருந்தா அதுவும் நல்லதா இருக்கும். ஏன்னா பீமனுக்கு விஷம் கொடுத்தான் துரியோதனன், அழிச்சு போடணும்னு. அது மட்டும் இல்லாம பீமன் திரும்பி தப்பிச்சந்திரான் பயந்து அவனை கொடியால நன்னா கட்டி போட்டுட்டான். அவ கை நீங்க முடிஞ்சாதானே வெளில வர முடியும். ஆனா இவன் அப்படி கடந்ததுனாலேயே நாகராஜோட அவனுக்கு பழக்கம் ஏற்பட்டு சரி இன்னும் பலம் அதிகமா இருக்கு. அப்ப கூட அது அழகா குந்தி இப்படி ஆயிரத்தி என் குழந்தை வரலையே எத்தனை சொல்றான், நீ கிருஷ்ண பக்தி பண்ற உனக்கு நஷ்டம் வராது, உனக்கு நஷ்டம் வர விடமாட்டான், நாமஜபம் பண்ணி பகவான் நடத்துவான். நடத்தி காட்டிட்டான், நடத்தி காட்டினான் பீமன். அந்த மாதிரி ஒரு சொல்ற குழந்தை இருந்தாலும் எங்கேயோ இருப்பான், இல்லைன்னா பகவான் சொல்லி இறந்திருப்பான். இதுக்கு மேல மனசு நீ அழட்டிக்காது. அப்படி நீ அழட்டிக்கிறேன்னு சொன்னா நிஜமாக அந்த குழந்தையோட உனக்கு எவ்வளவு பிரீத்தி எனக்கு தெரியுதுன்னு சார் ஒரு பார்த்தா கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டானா ஹிருதயத்துக்கு ஓரத்து ஒரு சின்ன காயம் இருக்கத்தானே செய்யும். சில காயங்கள் ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. அதான் கேட்டாலும் ஒரு ஓரத்து ஒரு சின்ன காயம் இருக்கு. ஆனா இவருக்கு அந்த காயம் இல்லை. சரி ஒரு 8 வருஷம் எனக்கு அதுக்கு ஒரு சம்பந்தம் இருந்தது, பிராரப்தம். பூர்வ ஜென்மாவில் அவன் குழந்தையா நான் இருந்திருக்கேன், இப்படி ஏதோ இருந்திருக்கலாம். ஆஹா அந்த குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கோம், அதுக்காக வந்திருக்கும். அதுக்கும் ஆஹா கண்ணோட குழந்தை பக்கதார மாமா அது கூட சாப்பிட்டு தரா அப்படின்னு ஒரு அம்மா ஆசை வந்துடும், அபிமானம் இருக்கு. சின்ன குழந்தை மாறும். அது பெரியவான ஆசை அபிமானம், அந்த ஆசை அபிமானத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை ஜென்மாக்கள் எந்தெந்த இடங்கள் யார் யார் கூட எத்தனை மாசம் எத்தனை வருஷம் தெரியாது. அதுதான் நாமஜபம் பண்ணா இந்த மாதிரி தேவையில்லாத ஆசைகளுக்காக இருக்கக்கூடியதான அந்த கர்மா அந்த ஜென்மா கூட அழிந்துவிடும், தீயினில் தூசாகும். இதெல்லாம் சேர்த்து டெபாசிட் இருக்கணும். ஓஹோ நாமஜபம் இதெல்லாம் எரிஞ்சு படிச்சு இதெல்லாம் வேண்டாம் 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 அப்படி காணாது மாறி போயிடும். அந்த மாதிரி ஆச்சரியமா இவர் மனசை பற்றதே இல்லை. சரி பகவான் இருக்கான். அப்பொழுதும் எல்லாரும் குழந்தை ஆயிடுத்து தாக்கூர்ச்சி நல்லது பண்ணிருக்கான். அதாவது கோபம் வருது, நீ சொல்றதால குடும்பம் இப்படி போயிட்டு இருக்குன்னா அப்பொழுதும் தாக்கூர்ச்சி நல்லது பண்றான். உலகத்துக்கு ஒரு மாதிரி பேசுறான், மூடன் இந்த மூலம் பேசுறான். இவரை பத்தி காலத்துல சரி எதுவும் தாக்கூர்ச்சி நல்லது பண்றான். இப்படியே வாங்கிட்டு இருக்கா. இப்ப கணவன் மனைவி 2 பேர், வேற எந்த கர்மாவும் கிடையாது. காலத்துல 2 வேலைக்கு போகணும் வரணும், எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. இவரும் பெரியவர் அவளும் பெரியவர், சாப்பிடுறா தூங்குறா. அம்மா பாத்தியா பகவான் பக்தி மட்டும் நிறைய நேரம் கொடுத்துருக்கான். பகவான் நிறைய நாமஜம் பண்றதுக்காக அப்பா அம்மா ஒரு பக்கம் எடுத்துட்டு போயிட்டா அழகா குழந்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றதா அதோட கொடுத்துட்டு எடுத்துட்டு போனாங்க, யாரெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி பரமாத்மா எடுத்துட்டு போயிருக்கான். நம்ம வந்த கர்ம பக்தி பண்ணுவோம் சத்தியம். ஆபத்து கை குழந்தை ரொம்ப அட்டகாசம் தமிழ் இழுத்து போட்டு உடைக்கிறதுனா பக்கத்தாத்துல யாருக்கிட்ட அது ரொம்ப போகுமோ அவர்கிட்ட கொடுத்துருக்கோம் நேரம் பாத்துக்கிறோம். 6 மணி நேரம் கை வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன், கை வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி பரமாத்மா எடுத்துட்டு போயிருக்கா. நமக்கு வந்த கர்மா நாமஜபம் பண்ணுவோம், பக்தி பண்ணுவோம். அதுக்காக நாமஜபம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நல்ல வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் இது விதமா இருந்து ஆச்சரியமா இருந்து இவ்வளவு காலப்போக்கில் மறக்கிற. ஆனாலும் அந்த ஓரத்துல ஒரு கற்றுதல் நீ ஓரத்தை உட்காந்து இருக்கும், நீ போட்டு அரிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஒரு சிட்டியில் அந்த கிராமத்துல ஒரு பெரிய பஞ்சம் வந்துடுச்சு, ரொம்ப பெரிய பஞ்சம் வந்துடுச்சு. எல்லாரும் அவதான் பண்ணிருந்தா. அப்ப வந்து எல்லாம் கேட்கிறா, இங்கதான் அப்படி ஆயிடுச்சு, பகவான் பண்றான், பகவான் நல்லது பண்றான். ஜனங்கள்லாம் அடிக்கவே வந்துட்டார். எல்லாம் பஞ்சமா இருக்கு, படாதாரு பார்த்தா கடவுள் இல்லை, தெய்வ குத்தம் அப்படிதான் சொல்லுவோம். அவருக்கு அப்பொழுது நல்லதுதான் நடக்கிறது. இந்த சமயத்துல ஒரு பஞ்சம் வந்திருக்கா நல்லது. பல சந்தர்ப்பங்கள்ல இந்த பஞ்சம் வந்த போதுதான் அன்னத்துடைய அருமையே பல பேருக்கு புரிஞ்சது. அந்த சமயத்தை நிஜமாவே அடியன் பார்த்திருக்கேன். இந்த ஒரிசால ஒரு பஞ்சம் வந்து எல்லாரும் மாங்கொட்டையை திண்டானோன்னு எத்தனை பேர் புத்தி மாறி அன்னத்தை வீணடிக்காம பிரத்யட்சத்தை பார்த்திருக்கேன். அது வரைக்கும் அவளுக்கு கணக்கு அருமை தெரியுது. இங்க சாப்பிடறதுக்கு வழி இல்லாம எதையோ திண்ணி செத்து போயிட்டு இருக்காங்க. உடனே பல பேருடைய வாழ்க்கையில அந்த அன்னத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்தது, ஆவி சாப்பாடு கொண்டு வர திரும்பி கொட்டாம இருக்கிறது, மீன் பண்ணாம இருக்கிறது என்ற பல மாற்றங்களை பிரத்யட்சத்துல பார்த்தேன்.
நிஜமாவே பல மாற்றங்கள் பார்த்தோம்னா இந்த மாதிரி இயற்கை உட்பாதங்கள்ல ஆச்சரியமான ஒரு மாற்றம் வரும். மனுஷன் உலகத்தை ஜெயிச்சுட்டேன், இயற்கையை ஜெயிச்சுட்டேன்னு நினைச்சான். ஒரு சுனாமி ஏன் வந்ததுன்னு ஒன்றும் புரியல. அது பாட்டுக்கு எல்லாத்தையும் அழகா வாரி சுருந்து கபலீகரம் பண்ணிட்டு போயிடுச்சு. வந்தது என்னமோ கொஞ்சம் நேரம் தான், ரொம்ப நேரம்லாம் ஒன்றும் கிடையாது. 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ. என்னுடைய கட்டட பலமும் பிரயோஜனப்படல, MBA படிப்பும் பிரயோஜனப்படல, கோடீஸ்வர புத்தியும் பிரயோஜனப்படல, இவன் கூட இருந்த பந்து பிரயோஜனப்படல, ஒன்னும் பிரயோஜனப்படல. இந்த ஜோரா இருக்கு, இந்த சிட்டி அழகா இருக்கு, மார்னிங் வாக்கிங் போறேன், ஹெல்த்தியா இருக்கு, வாக்கிங் போனவங்களும் அப்படியே போயிட்டேன். பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. நிஜமாவே எத்தனை பேர் ஜாகிங் போறேன், வாக்கிங் போறேன், அந்த நேரத்துல அப்படியே அழிச்சு இழுத்துட்டு போயிடுது. எவனா ஒருத்தர் ரொம்ப நாள் ஆயாச்சு, அழகா பந்துக்களாக இருக்கலாம்னு வந்தவெல்லாம் எடுத்துட்டு போச்சு. அப்பா ரிலாக்ஸா வந்து நிஜமா பிரத்யேக சொல்றேன், மெரினா பீச்ல ஆனந்தமா அப்பாட பந்துக்கள்லாம் ஊர்ல இருக்கா, மெரினா பீச்ல ஆனந்தமா சுகமா இருக்கா, வெடிய காலம்புற முன்னாடி ராத்திரி வந்து அடுத்த வெடிய காலம்புற பீச் பார்க்கலாம் அப்படியே சுனாமியோட போனவன் இருக்கான். நடந்திருக்கு நடந்திருக்கு. வாழ்க்கையுடைய யதார்த்தம். யாரும் எந்த காரணத்தோடு காப்பாற்ற முடியாது. நல்வழிப்படுத்த முயற்சி பண்ணலாம், நாமஜபம் பண்ணலாம், பகவானை சரி பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும், பகவான் நடத்தணும். நான் நடத்தி காட்டுறேன், என்னால இது முடியும். போயிடும். அவன் பலம், அவன் காரணம் நிஜமாக எதை வேணா அப்படி வேணாமா, அது சந்தேகமா வேண்டாம். அவனுடைய நாமஜபம் நல்லது பண்ணும், இதுல சந்தேகமா வேண்டாம். என் பலம், என் புத்தி சாத்துரியம், என் தபசு, என் பக்தி சொல்லப்பட கிருஷ்ண காருண்யம். நாமஜபம் பண்ண பக்தி பண்ண பகவான் நடத்தி கொடுப்பான். அவ்வளவுதான் சொல்லு. என் பக்தி நான் நன்னா நாமஜபம் பண்ண, நான் நன்னா நாமஜபம் பண்ண முடியாது. நான் போனாதான் நன்னா நாமஜபம் பண்ண முடியும். நான் நிறைய நன்னா நாமஜபம் பண்ண வராது. நான் நிறைய நன்னா நாமஜபம் பண்ணோம்னா நான் தான் நன்னா போனா நன்னா நாமஜபம். இது நான் நன்னா இருக்கிற வரைக்கும் வராது. வாழ்க்கை ஸ்திதி. உடனே எல்லாரும் நம்ம சொன்ன அதுவும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா யாருக்கோ கொடுத்தாரு, வித்தார். கடைசியில 2 பேர் ரொம்ப அப்படி ஒரு பஞ்சம் வந்துடுத்து. சரி வேற ஊர் போகலாம். அந்த கடை அவ்வளவு நாள் இந்த ஊர்ல இருந்தோமே, அவ்வளவு நாள் இந்த ஊர்ல இருந்தோம். அம்மாவுடைய கர்ப்பத்துல 10 மாசம் தான் வாழ்க்கை. அதுக்கு மேல இருந்தா மரியாதை இல்லை. அதுக்கு மேல இருந்தா அம்மாவுக்கும் கஷ்டம், குழந்தைக்கும் கஷ்டம். அது வரைக்கும் அந்த ஊர் இடத்துல ஊர் மாதிரிதான். யாரோடையும் ஒட்டுதல் இல்லை, உறவு இல்லை. அத்தனை பேரும் நமக்கு சம்பந்தம் இருந்தாலும் நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்படிதான் இருக்கணும். அப்பாவோட சம்பந்தம் இருக்கு, அம்மாவோட சம்பந்தம் இருக்கு, தாத்தா பாட்டி மாமா மாமி எல்லாரும் கர்ப்பத்துக்கு எதாவது சம்பந்தம் இல்லை. ஆனா இதுக்கு நேரடியான ஒரு சம்பந்தம் இல்லை. அதுக்காக அவரோட சண்டை போடல, அன்பு இல்லாம இல்லை, எல்லாம் இருக்கு. ஆனா தனியாத்தான் இருக்கு. அவ கூட தான் இருக்கு, அவ கூட தான் படுத்துக்கிற, அவ கூட தான் சாப்பிடுறது, எல்லாம் இடமும் இருக்கு. அது தனியாத்தான் இருக்கு. அந்த மாதிரி அந்த கர்ப்பவாசம் ஒரு 9 மாசம் ஹாஸ்பிட்டல் போறோம். அப்படின்னு ஒரு 1 வாரம் 2 வாரம் அப்படி சொல்றது இல்லையா? ஒவ்வொருத்தையும் அது எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு, ஒரு காலம் இருக்கு. ட்ரெயின்லயே ஒரு 50 நாள் இப்படி போயிட்டே இருக்கணும், போர் அடிக்கணும். ஒரு 2 நாள் ஒவ்வொருத்த வண்டியை பொறுத்து இருக்கு. டிரைவர் நான் கூட தொடர்ந்து வண்டி ஓடிட்டு இருக்க மாட்டேன். ஒரு நாள் ஒரு மாசம் நாள் ரெஸ்ட் எடுத்தாங்க. எல்லாமே உண்டு, எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு, ஒரு நேரம் உண்டு, ஒரு காலம் உண்டு. இவ்வளவுதான். இதை கடந்து போக முடியாது, இதுக்கு மேல முடியாது. இருக்கிற பூமிக்குள்ள சுத்தி அதை தாண்டிக்கு தனியாக ஒன்றும் பண்ண முடியாது. இப்படியே சேட்டலைட் விட்டு போனாலும் அங்கே பூமியை தான் பார்த்துட்டு இருக்கேன். அது தனியாக அதை விட்டு வேற ஏதாவது புதுசு புதுசாலாம் பார்க்கல. இங்கிருந்து பார்க்குற பூமியை ஒவ்வொரு மாதிரியும் ஏறி பார்க்குற பூமியை இன்னும் மேலே போய் பார்த்தா ஃப்ளைட்ல பார்த்து வேற சைட்ல பார்த்து சேட்டலைட் சுற்றி இருக்கிறது அப்படி பார்க்குறேன். அவ்வளவுதான். இதுக்கு மேல புதுசா இங்கேயிருந்து பரவாயில்ல அவன் சேட்டலைட் விடவும் முடியாது. அவங்களுக்கு மாதிரி இடமே தெரியாது, அப்புறம் தான் விடுறதுக்கு. அதனால இவ்வளவுதான் இல்லை. இதுக்கு மேல விளையாட முடியாது, இதுக்கு மேல போக முடியாது. விஞ்ஞானம் நான் போய் சூரியனை சுத்தின ஒரு சாதனை விடுறேன், சத்தியமா போக மாட்டான். ஆனா ஒரு சாதனை விடுற சூரியனை சுத்த வைக்கிறேன், சத்தியமா அவனை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இங்க இருக்க டெம்பரேச்சர் கனெக்ட் பண்ண முடியும். போக 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 எத்தனை அடி இங்கேயே நமக்கு ஓட்டையாயிருச்சு. இந்த பையன் தவிக்கிறது நமக்கு முடியல. 32 40 தானாலும் அடி வரலாம் கலைஞ்சிருந்தது. இது பக்கத்துல பக்கத்துல பக்கம் போக 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 போகவே முடியாது. மனசோட ஒரு கஷ்டம் நடுங்க ஆரம்பிச்சு கொதிக்கும், பயங்கரமா கொதிக்கும். அதை சுத்த யாரும் முயற்சி பண்றது இல்லையே. இங்கே உட்காந்து சூரியத்துல இங்கோட தான், இதுக்கு மேல ஒரு எல்லை கிடக்க மாட்டான். இங்கோட ஒரு எல்லை நின்று இங்கே என்ன உண்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்போம், இதை வச்சு உபயோகப்படுத்திங்க. அவ்வளோ இதை தாண்டது தயாரா இல்ல, முடியாது. விஞ்ஞானம் அவ்வளவுதான். ஆனா பக்தர்கள் சூரியனுக்குள்ளேயே நடந்திருக்காரு. ஆசிரியர் புத்தி சூரியனை அள்ளி முழுங்கிறது போயிட்டார். என்ன இருக்கு அந்த பழமா சக்கத்தவே இல்லை. ஆஹா சாப்பிடும் இங்கேருந்து ஒரு காவல் அழுது பிடிக்கிறாருன்னா பக்திக்கு பலம் உண்டு. சூரியனுக்குள்ள நுழைஞ்சு பார்த்து இருந்து வர முடியும். பூமியில இருந்துட்டு சந்திரனை தொட முடியும்.
சந்திரன்ல போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தோம்னா அதெல்லாம் அவசியம் கொடுங்க. பக்திக்கு பலம் உண்டு, விஞ்ஞானத்துக்கு இவ்வளவுதான் பலம், இதுக்கு மேல போக முடியாது. அதனால அவர் பார்த்தார், பரவாயில்லம்மா இவ்வளவு நாள் அந்த ஊர்ல இருந்த விட பகவான் நடத்துறான், நர்மதா நதி தீரத்தை இருந்துட்டு இருக்கா. சரி வேற ஊருக்கு போகலாம் பிரயாணப்படுறா, நடந்து போனா இது ஒரு மரம் இருந்தது. அவர் சொன்னார், நீங்க போய் நீங்க தங்கலாம், ஒரு ராத்திரி இங்க தங்குவோம். அதுக்கு ஒவ்வொரு ராத்திரியும் விசேஷம் தான். பக்தி பண்றவர்களுக்கு மட்டும்தான் விசேஷம் புரியும். நம்மளை பொறுத்தவரை சில ராத்திரிகள் துக்கம், சில ராத்திரிகள் அழகே, சில ராத்திரிகள் ஆனந்தம், சில ராத்திரிகள் குழப்பம், சில ராத்திரிகள் பயம். இதுக்கு மேல பெரிய வியாக்கியானமே கிடையாது. ஆனா பக்தாளுக்கு ஒவ்வொரு ராத்திரியும் புது புது கிருஷ்ணானுபவங்கள் உள்ளதான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி வந்துட்டார். ராத்திரி 2 பேரும் அப்படி படுத்துண்டா. எங்கிருந்து எதிர்ச்சியா ஒரு பாம்பு வந்து கருணாகம், அதுதாட்டுக்கு எதிர்ச்சியா இவளை ஒரு கடி கடிச்சிருக்கு. இவருடைய கண் எதிர்க்கையே இவர் மனைவி உயிர் பயந்துருக்கு. அது கேட்கிறா, எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொன்னார். தாக்கூர்ஜி நல்லது பண்ணிருக்கான், உயிர் போயிட்டு இருக்க மாதிரி பாம்பு கடிச்சிட்டு இருக்கு, தாக்கூர்ஜி நல்லது பண்ணிருக்கான். மனசு எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி சுத்தியெல்லாம் பகவான் நம்மளை வைக்க வேண்டாம். இந்த மனசை பார்த்துக்கோங்க, என்ன அசாத்தியமா இருக்கு. உண்மையா நடந்தது சும்மா கற்பனை கதையெல்லாம் கிடையாது. கலியுகத்தை நடத்தி சரித்திரம். தாக்கூர்ஜி நல்லது பண்ணுவான். அப்ப கூட சொல்றா, எல்லாம் நல்லதுன்னு சொல்லுங்க, குழந்தைய நான் பார்க்கலையே திருச்ச கடிச்சதாலும் செத்துப்பட கேரண்டி இருக்கு, உயிர் போயிட்டு இருக்கு. நிஜமாவே பாம்பு கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சரீரத்துக்கு ஸ்திரீ மாறதுனால கடைசி ஒரு நொடியில கூட பிடிச்சு இழுத்து கொண்டு வர முடியும். ஒரு நொடி பொழுதுல கூட மாறும், ஒரு நொடியில இப்படியும் மாறும். எந்த சக்கரத்தை வேணா எப்படி வேணா சுத்தம். ஏவம் பிரவர்த்தித்தம் சக்கரம் நான் அனுவர்த்தைய தீகைய. ஒரு பக்கம் ராத்திரி வரும்போது இன்னொரு பக்கம் வெளிச்சம் வந்துட்டே இருக்கு உலகத்துல. நமக்கு ஒரு பக்கம் வெளிச்சம் இருட்டா கடறா இருட்டா இருக்கு, இருட்டு வந்துருத்தே நம்ம பயப்படுற சமயத்திலேயே இன்னொரு இடத்துல சூரிய உதயம் ஆயிண்டுதான் இருக்கு உலகத்துல. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு பக்கம் அப்படி இருட்டு வராம இருக்குன்னா அதுக்கு அடுத்த வெளிச்சம் இப்படியே தயாராயிடுச்சு. ஒரு ரவுண்ட் இப்படி அடிச்சு அப்படி வரப்போகுது, அவ்வளவுதான். அது தடை பண்ணவே முடியாது. இருட்டு போகிறதுக்காக வெளிச்சம் காத்துருக்கு, வெளிச்சம் வரத்துக்காக இருட்டு காத்துருக்கு, அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசே கிடையாது, இவ்வளவுதான் வாழ்க்கை. அதனால அவர் சொன்னார், பகவன் நாமத்தை சொல்லு, தாக்கூர்ஜி இருக்கான் எல்லாம் சொன்னார். ஒரு பாட்டுக்கு பார்த்தா அவ்வளவு விடாம போய் தாக்கூர்ஜி 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 கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. அந்த காலம் அடைவதன் முன்னம் ஆர்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் ஊயிட வல்லார்க்கு அரவதந்தத்து உய்யலுமானே. அந்த க்ஷணத்துல கூட நாம சொன்னா அர்த்தமானும். 88 வயசுல நாராயணான மறந்து கத்தினருக்கு அசாமின் வாழ்க்கையில பெரிய மாற்றம். அவன் சொந்தக்காரெல்லாம் முடிவே பண்ணிட்டான், இது அவ்வளவுதான் வீண் பண்ணி தொலைச்சுட்டான். பிராமண பிராமணர் அதமன் உருப்படமாடம் அத்தனை பேரும் ஓரம் தள்ளி வச்சு ஒதுக்கி தள்ள சமயத்துல எதிர்ச்சியா குழந்தைக்கு வச்ச பகவன் நாமும் அவனை ஒதுக்காம அப்ப காப்பாத்திருக்கு. மகாபாவி, இவன் வாயில நான் வரலாமான்னு நாமஜம் நினைக்கல. பகவான் இவன் வாயில நாமஜம் வரப்படாதுன்னு தடை பண்ணவும் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நாமஜம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், பகவான் என்னமோ பண்ணவே வரமாட்டேன்னா அறையணும். பகவான் நாமஜம் பண்றதுக்கு தான் கிருபை பண்ணுவானே ஒழிய குறைக்கிறதுக்கு வேலை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நிஜமா சொல்றேன், குழந்தைகளை எழுப்புறதுதான் கஷ்டம், தூங்குறது கஷ்டமே இருக்கு. ஒரு சுத்திக்கு மேல எவ்வளவுதான் விளையாடுனாலும் ஒரு சில களத்துல தானோ தூங்கி போடும். எத்தனா உடம்பு முடியலனாலும் ஒரு சிலருக்கு மனைவி அழுது அதுக்கே டயர்டா இருப்போம், முடியலன்னு தூங்கி போடும். திரும்ப எழுப்புறதுதான் கஷ்டம். அந்த மாதிரி நாமஜபம் பண்றதுதான் பகவான், குறைக்கிறது பகவான் இல்லை, தடை பண்ண மாட்டான், தடை பண்ண மாட்டான். நாராயணன் தடை பண்ணி தானே முடிஞ்சு போச்சுக்காது அதாமன். அப்ப கூட சரி பரவாயில்ல, அன்புகிட்ட அந்தரியாமி நாராயண சொல்ல வைக்கலாம், என்ன பண்றான் பார்க்கலாம், ஞாபகப்படுத்தான். அதுல நாராயணன் ஒரு சப்தம் அடிச்சுட்டான், ஜெயிச்சுட்டான். அந்த 88வது வயசுல ஜெயிச்சான். அத்தனை வருஷம் தோட்டல் எல்லாம் ஒரு நாராயண சம்பாதிச்சுட்டான். அத்தனை அஷ்டத்தையும் ஒரு நாராயணாவோட லாபமா மாத்திருக்கான். ஆச்சரியம்.
அந்த மாதிரி சில தாக்கூர்ஜி ராமதேவம் பண்ண அவர் பண்ணிட்டு இருக்கா கிருஷ்ணா 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 ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்தப்ரியேதி பவலுந்தன கோவிதேதி நாதேதி நாகசேனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபிதம் பண்ணிட்டு இருக்கா. ரசிபதம் குருமே எப்பொழுதும் எப்பொழுதும் சரி அவளுக்கு தெரியும் நாடு நம்ம அடங்கிட்டு இருக்கு. ஆனா தெரியும் சரீரோட பலம் எல்லாம் அப்படியே குறைஞ்சுட்டே வரது. கண்ணு அப்படி மேல சொருகிறது. அப்போது சாக்குருஜி சாக்குருஜி சாக்குருஜின்னு கண்ணு மூட 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 உள்ளுக்குள்ள இவர் பார்த்தா இரவு ஒன்றும் பண்ண முடியாது. பக்கத்துல யாரும் வைத்தியம் இல்லை, இவருக்கு மருந்து தெரியாது, எந்த விதத்திலும் பக்கத்துல யாரும் ஊர கிராம ஜனங்கள் இல்லை. ஒரே கதி சாக்குருஜி ஒண்ணுதான், வேற யாரும் இல்லை. எரிகடல்வாய் நீண்டேயும் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றிருந்தேனே. எல்லா திசையும் பறந்து போன ஒரு பட்சி, கப்பல்ல கடந்த பட்சி, கப்பல் சமுத்திரத்துடைய நடுக்கடலுக்கு வந்துடுத்தோ, சரி வேற இடம் தேடி போகலான்னு எல்லா பக்கமும் ஓடி பார்த்துட்டோ, வேற கதி எல்லாமே சரி இந்த கப்பலையாவது பிடிச்சு போன்னு திரும்ப கப்பல்லையே வந்து உட்கார்றா போல. ஏ பிரபோ வெண்கண்டின் சொல்றார், வெண்கண்டின் கல்வி அடர்த்தா விட்டுவ கோட்டம்மா எங்கு போய் உயிகேன் உன் இணையடியே அடையலல்ல எங்கும் போய் கரை காணாது எரிகடல்வாய் நீண்டேயும் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேனே. எவ்வளவு தூரம் ஓட முடியும், எத்தனை தூரம் நம்ம மற்றவர்கள் நினைக்க முடியும், எவ்வளவு தூரம் போனால் ஹே கிருஷ்ணா வெண்கண் பின் களிர் அடர்த்தாய் குவளையாபடுத்த வதம் பண்ணவனே எங்கு போய் உயிகேன் உன் இணையடியே அடையலல்ல. உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் உன் சரணாரவிந்தத்துடைய பலத்துலதான் வாழ முடியுமே ஒழிய எனக்கு கிருஷ்ண பலம் வேண்டாம், எனக்கு இந்த பூமி வேண்டாம், பகவான் கிருஷ்ணன் எதுவும் வேண்டான்னு நாஸ்திகனும் சொல்ல முடியாது, அரவர் ஆஸ்திகனும் சொல்ல முடியாது, இரண்யாசனும் சொல்ல முடியாது, இரண்ய கசிபும் சொல்ல முடியாது. எங்கு போய் உயிகே உன் இணையடியே அடையலல்ல எங்கும் போய் கரை காண. எவ்வளவு தூரம் ஓடினாலும் விஸ்ராந்தி தரக்கூடிய கரை கிடையாது, கரையே கிடையாது. அப்பேற்பட்டதான பெரியவரைய மாதிரி நான் இருக்கேன்னு குலசேகர் சொல்ற மாதிரி பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது, கை முதல் இல்லை. அத்தனை பேரும் சொல்றேன், நான் ரொம்ப சொல்றேன், ஆச்சரியமா சொல்றேன், விதமா சொல்றேன். நான் தர்ம நிஷ்டோஸ்மி ந ஆத்மவேதி ந பக்தி மாம் சரணாரவிந்தே ஆளந்தா சொல்ற சோத்திர கர்மயோகம் இல்லடாப்பா, ஆத்மயோகம் புரியலடா, பக்தி கூட வரலடா, வேற கதி இல்லடா, அதனாலே உன் திரும்பி வந்து விழுந்துட்ட. ஏதான ஒண்ணு ஒரு சக்தி இருக்கு, ஒரு பலம் இருக்குன்னா அது இருக்குன்னு போயிருப்பேன், எதுவும் இல்லை. மகா முட்டாளா மூடமா அசக்தனா பைத்தியமா அலைஞ்சிருக்கேன். சமயத்தை குழந்தையோ அதை பைத்தியமா இருந்தான்னா அவளை ரூம்ல அடிச்சு தள்ளுவா, அவளை அடிப்பா நம்புவா, அவ்வளோ ஒருத்தர் வச்சுக்கோங்களேன். அடி அடிக்கிற அழுவா, இந்த பைத்தியம் எல்லாம் அழு. கொஞ்ச நாளைக்கு பச்சுதுன்னா பசிக்கிறேன் அண்ணன் யார் அடிச்சாலும் அவகிட்டதான் கேட்பான், எல்லாருமே கேட்க மாட்டேன். யார் அடி அடின்னு அடிச்சு கேவலப்படுத்தி உள்ள தள்ளி வெள்ள வந்த இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லுவாள். அவளிடத்துல அடிக்காது, எனக்கு பசிக்கிறது ஆதாரம் கூடன்னு சொல்லுவா. திரும்பி அடிக்காது அவகிட்ட சொல்றது வரங்காட்டு போய் சொல்லுவாங்க. அடிக்கிறான்னு சொன்னா கூட அடிக்க வேண்டாம் அவகிட்ட சொல்லுவோம். பைத்தியத்தை பார்த்தாலே தெரியும், இறங்கி போகாதது. அடுத்த நாள் பசிக்கிறது ஆதாரம் கூட அப்படின்னு கைவிட்டு பிச்சைக்கார நம்மளை திட்டு இங்கே வந்துருச்சு போ அப்படிங்க. அடுத்த நாளும் வரானு எல்லாம் பிச்சை போடுங்கோ, என்ன தைரியம். நிஜமாவே அசாத்தியமான அவளுக்கு சமயத்தை இருக்கு. சமயத்தை பார்க்கலாம், ட்ரெயின்லாம் பிச்சை எடுத்துட்டு இருப்பான், நம்ம அவ்வளவு விரும்பி இருப்போம். பிச்சை அவளை பார்த்துட்டு அப்படி கைவிட்டுவோம். நிஜமாவே அடியே மலத்து மலக்கு இந்த மாதிரி ஒரு முயற்சி பகவான் இருந்தா கூட கொடுத்துரும். தொந்தரவு தாமலட்சி இந்த அப்படின்னு போதும், அந்த கை நீட்டு இருந்தா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். தாயே 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 சொன்னாரு, யாருக்கு கை நீட்ட முடியும்? வேற யார் இருக்கா கொடுக்கறதுக்கு? நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு தான் எல்லாரும் இருக்கா, அத்தனை பேரும் அதுக்குதான் இருக்கா. கொடுக்கறதையும் இருக்கிறது பகவான் மட்டும்தான். கை நீட்டுவோமே, பார்க்கணும் சதஜன்ம விதி ஸ்டார்டா நீட்டுவோமே, 100 ஜென்மா நீட்டுலே கிடக்கிறது. கொடுத்தே ஆகணும். கேட்கறது நம்ம உரிமை, கொடுக்கறது அவன் உரிமை. என்ன கொடுக்கணும் கொடுக்கணும், நீட்டிட்டு கிடப்போமே. நீ சில நாள் ஒரு நஷ்டம் இல்லையே, யாரிடத்துல நீட்டணும்.
அகிலாண்ட கோடி பிரம்மாண்டமாய் கொடுக்கிறதே தர்மம்னு இருக்க வேண்டும். ஒரு கஞ்சன் இடத்துல கை நீட்டணும்னா பைத்தியக்காரன்னு சொல்லலாம். இல்லாத ஒரு பிச்சைக்காரத்தை கை நீட்டணும்னா பைத்தியக்காரன்னு சொல்லலாம். கோடீஸ்வரன், ஞானாசக்தி, பலைஸ்வரிய, வீரன் 6 குணங்களும் பரிபூர்ணமாக எத்தனை கோடி பேர் கொடுத்தாலும் குறையாம இவ்வளவுதான் வாங்கிட்டு இருக்கேன், அந்த இன்னும் தரையன்னு கொடுக்கக்கூடியவன். இன்னும் கொண்டா எல்லாம் சமயத்துல இவ்வளவுதான் கொடுத்திருக்கேன். அச்சோ, இந்த உனக்கு கொடுத்து 10லயே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒருத்தனை அச்சோ, உனக்கு தகுதியே இல்லைன்னா கூட அவ்வளவு கொடுத்து அப்புறம் தகுதி வந்துடும். சமயத்தை குழந்தை வச்சிருந்தா கால் கட்டு போட்டா சரியா போடும் அப்படிங்கிற அது வருதோ இல்லை அர்த்தக்காது. ஆனா சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்து பார்க்க அவ்வளவு தகுதி வந்துடும். நம்மளாம் பக்தியோட பகவானை பிடிக்கல, ஏதாவது கிடைக்குமான்னு பேருமான்னு பார்த்துட்டு இருக்கோம். இது கொடுப்போம், கொடுக்க 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 ஒரு சிட்டியில கேட்பான், தகுதி வந்துரும்னு கொடுக்கறானு. நிஜமாவே இந்த காரணியம் தாங்க நமக்கு புரிய மாட்டேங்கிறது, காரணியத்தோட பலம் அந்த மாதிரி அவ்வளவு அழகா. ஒரு பார்த்தா யாரும் கதி இல்லை, என்னால முடியாது, அவளுக்கு அந்தரியாமி நீ நினைச்சன்னா இந்த வருஷம் உள்ள தங்கி கூட உயிர் வாழ முடியும். 10 வயசு மருந்து கொடுத்தாலும் கூட அந்தரியாமி இல்ல இல்ல இந்த சரீரம் ஜீவன் கிளம்பு அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா இருக்க முடியாது. ஒருத்தன் உடம்பு நல்லா சரியாயிடுச்சு, டாக்டர் சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ண, வார்டு பாய் வந்து டிஸ்சார்ஜ் பண்ண 4 லட்சம் நடக்காது. வார்டு பாய்க்கு பிரயோஜனம் இல்லை, வார்டு பாய்க்கு பிரயோஜனம் இல்லை. இல்ல இல்ல சரியான தோணம் டாக்டர் 4 நாள் இருக்கணும், எல்லாம் சரியா இருக்கு, கிளம்பு கலப்பு கலப்பு கலப்பு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. டாக்டர் சொல்லியாச்சு, வைத்தியம் சொல்லியாச்சுன்னா அது கூட இருக்க முடியாது. ஒரு கால வைத்தியம் வந்து ஒன்னும் கஷ்டம் ஜாகிரதை அப்படி பார்த்துக்கோங்க அப்படின்னு வார்டு வந்து கவலைப்படாதீங்க, நான் சரி பண்றேன், நடக்காது, முடியுமா? எனக்கு தெரியும், இந்த வைத்தியனோட நான் பார்த்திருக்கேன், இந்த மாதிரி 50 கேஸை நான் பார்த்திருக்கேன், 5000 கேஸை பார்த்திருக்கேன். இதெல்லாம் ஒரு விஷயமா நான் பண்றேன்னா வைத்தியக்காரன் கேட்கறதுக்கே சாத்தியமா இருக்கும். வைத்தியனே முடியாதுன்னு பிறகு பாடுபாய் நான் பண்றேன்னா வேற வைத்தியத்தை காரணம் சொல்லலாம். இந்த வைத்தியர்கள் எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஊசி போடுறேன் அப்படின்னு டக்குனு போட்டோம்னா 5 நிமிஷம் இருக்கிற 5 நிமிஷம் முடிக்கிறது. அதனால எல்லாருமே அஃபெக்டர்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருமே அஃபெக்டர்கள் தான். சுவாமி ராமானுஜர் 17 நாள் போராடுறார், பெரிய அத்வைத சித்தாந்தம் வேதாந்தியோட 17 நாள் போராடி போராடி தோத்து போகல, சமமா போயிட்டு இருக்கு. 14 நாள் கொஞ்சம் இந்த யஜ்ஞமூர்த்தியுடைய வாதம் கொஞ்சம் வசதியா போயிடுச்சு. உடனே வரதராஜ புரியுமே ராமானுஜர் ஆதிசேஷன், நான் அசக்தண்டா, நீதான் ஏடா குடமா அதான் பண்ணி மாற்றணும், எனக்கு ஒண்ணும் முடியாது, நீதான் ஏடா குடம் பண்ணி நான் தோக்க வச்சுருக்க. இது நான் தோக்க நான் சொல்லல, ஆழ்வார்கள் பண்ண சித்தாந்தம், நாகமணிகள் ஆள வந்தார் பண்ண சித்தாந்தம், இத்தனை பேரை வச்சு எல்லாத்தையும் காப்பாத்திட்டு இருந்தேன். அடியேன் காலத்துல ராமானுஜர் காலத்துல சித்தாந்தம் அழிஞ்சு போயிடுத்து நீ முடிவு பண்ணிட்டேன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது, உனக்கு அதுதான் ஆசைன்னா பண்ணிக்கோ, ஆனா எனக்கு மனசு ஒப்புத்துக்கலன்னு சாப்பிடாம படுத்துட்டார். உடனே வரதான் பிரசன்னம் ஆயிட்டான். அதுதான் விட்டு வேணாடா, நல்ல பிஷன்ல கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், அனாச்சும் வருத்தப்படாது, மனசை வகுத்திக்காரு, நாளைக்கு போ டெக்னிக் தான் சொல்லி கொடுத்த ஒரு ராத்திரியில. ஆதிசேஷனே நான் அசக்தண்டா, வரதா சிவ பண்ணடான்னு வரலாருமா ஒண்ணும் இல்லை, நம்ம சாக்கடை அவ்வளவுதான். ஆதிசேஷனே எனக்கு ஒன்னும் தெரியாதுரா, வரதா ரங்கா காப்பாத்துறா, நீயே கத்தின்னு கிடக்கிறாருன்னு. ருக்மிணி பிராட்டி கிருஷ்ணா நீ சரணம் தாண்டா காப்பாத்துன்னு கத்தின்னு கிடந்த, அகலகில்லையே நிறையும்னு இருக்கிற தாயாரு பிரபோ உன் காரணத்துக்கு நம்பிட்டு கிடக்கிறேன்னா நமக்கு அது ஒண்ணுதான் கத்தி, வேற கத்தி இல்லை. நம்புவோமே, நிச்சயமா நம்பினார் கெடுவதில்லை, காருண்யம் வீண் போகாது. அந்த மாதிரி ஒரு பாடி உட்கார்ந்தாரு, அழகா நாமஜம் பண்ண எவ்வளவு பண்ணிட்டே இருக்கா. ரொம்ப நேரம் ஒரு பாடி உட்கார்ந்து கண்ணை மூடிட்டார், ஐயோ போறாளே போறாள் அழல, சரி எவ்வளவு தெரிஞ்சு போயிடுது, சரி நாமஜம் பண்ணும், அவ்வளவு நாமஜம் பண்றா. பகவான் அவனுக்கு எல்லாரும் இனி பாட்டு இருக்கு. இப்ப அவ 2 பேரும் பாக்குறதுக்கு அவட அப்பா அம்மா இல்ல, அவ குழந்தை இல்ல, பந்துக்கள் யாரும் இல்ல, அவள் தெரிஞ்ச மனுஷன் யாரும் இல்ல, ஆனா அவருக்கு தாக்கூர்ஜி பார்த்துட்டு இருக்கு. தாக்கூர்ஜி பார்க்காம என் மனைவியோட உயிர் இப்ப போகாது. தாக்கூர்ஜிக்கு தெரியாம இப்ப கண்ணதுக்கு மனைவி இல்லை, எல்லாமே தாக்கூர்ஜிக்கு தெரியும், ரொம்ப அசாத்தியம். தாக்கூர்ஜி பார்த்துட்டு இருக்கான், அவனை மிஞ்சி யார் பார்க்க முடியும்? எனக்கு என்ன கவலை, ஒண்ணு வேணாம். சில இடத்துல சொசைட்டில செக்யூரிட்டி வச்சிருக்கான், செக்யூரிட்டி பார்த்துட்டு இருக்கான், நமக்கு தெரியும் வேலை எல்லாம் அவன் பார்த்து பண்றான்னு. சமயத்துல வேற ஒரு செக்யூரிட்டி இருக்கான்னு இந்த வெள்ளம் அவன் பார்த்தா போதும், அவன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றான. அந்த மாதிரி அவனை பார்க்க வேலை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, மாதிரி தாக்கூர்ஜி வேலை நம்ம பண்ண முடியாது, பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பார்த்த தாக்கூர்ஜி பார்த்துட்டு இருக்கான், ஸ்ரீநாத்ஜி பார்த்துட்டு இருக்கான், எல்லா நிலைமையும் அடப்பட்டு போயாச்சு. உட்காந்தார், நாமஜம் மட்டும் அடப்படாது, இதெல்லாம் பண்ண முடியும்.
எல்லாத்துலயும் பிரிச்சு கொண்டு வைக்க முடியும். ஆனா நாமஜபத்தையும் பிரிச்சு கொண்டு போக முடியாது பகவானால. ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகா ஒரு மாதிரி உட்காந்து நாம ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால கண்ணை முடிச்சு பார்த்தார். சரீரத்துல அவருடைய சரீரத்துல எந்த விதமான உணர்ச்சி இல்லை, எந்த விதமான சரீரத்துல உயிர் இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. பார்த்தார். கொஞ்சம் சாஸ்திரம் எல்லாம் தெரியும். பாம்பு கடி சரீரத்தை புதைக்கப்படாது, எரிக்கப்படாது, நதியோட விடணும், நிறைய சாஸ்திரம் ஒரு இடத்த எடுத்துருக்கு. எடுத்துட்டு போனார். தாக்கூர்ஜிக்கு சமர்ப்பணம்னு போட்டுட்டார். நம்ம யாருக்குமே தோன்றது இல்லை. எல்லாருமே சரீரத்தை அந்திம கர்மா பண்றோம். ஆனா பகவத் அர்ப்பணம்னு பண்றது இல்ல. சொல்லக்கூடிய வேதம் அர்த்தம் அதுதான். ஆனா மனசு அந்த பாவம் இல்லை. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நிவேதனம் பண்ணாப்பா, இன்னைக்கு கொடுக்கறேன் தாக்கூர்ஜிக்கு அர்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் நதியில போட்டார். நேர வந்தார். அழகா உக்காந்தார். கண்ணை மூடிந்தார். யாரும் இல்லை. இப்பொழுதும் என் தாக்கூர்ஜி என் கூட இருக்கு. அவன் என் கூட இருக்கான். இதை மாற்ற ஆரம்பி மற்றெல்லாம் மாறும். குழந்தை போனது போயாச்சு, இருந்தது போயாச்சு, மாறிடுச்சு. ஆனா இருந்தா போயாச்சு, மாறிடுச்சு. அப்பா அம்மா இருந்தா போயாச்சு, மாறிடுச்சு. ஆனா தாக்கூர்ஜி உண்டனோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. இந்த பந்தம் இருக்கு, இது முடியாத. பிரத்யக்ஷ தாக்கூர்ஜி இல்லைன்னா கூட உண்டனோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நஷ்டமானாலும் லாபமானாலும் உண்டனோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அடிச்சு உதச்சு மிரட்டினாலும் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. என்னையே 1000 குண்டா வெட்டி போட்டாலும் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. லோகமே தள்ளி வச்சாலும் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. லோகமே அவன் பக்தன் இல்லைன்னு சொல்லினாலும் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அத்தனை பேருமே நான் புண்ணியாத்மா சொன்னாலும் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஒரு கால பாவத்துக்காக நரகம் சம்பவித்தாலும் உந்தன்னோடு உறவை நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அதான் எனக்கு முடியலையே. 88 வருஷம் பகவத் சிந்தனையே பண்ணல. உடனே பகவான் நாராயண ஆமா இப்ப மட்டும் கூப்பியோ 80 வருஷம் மறந்திய போடா அப்படின்னு சொல்லலையா. உந்தன்னோடு உறவை நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அங்க அவன் பிடிச்சுட்டான். அதாமணி அதாமணி அவன் பிடிச்சான். உந்தன்னோடு உறவை நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னா நீ நாராயணா சொல்லிடுவா. என் பக்தன் இவன் ஓடி வந்தானே. அந்த மாதிரி உட்காந்த பகவன் நாமத்தை ஜபிக்க ஆரம்பிச்சுட்டார். சரீரம் நண்பர்களை போட்டா போயாச்சு. எங்கேயோ போய் ஒரு கரையில ஒதுங்கி யாரோ ஒருத்தர் பார்த்தார். சித்தர் வைத்தியம் தெரிஞ்சவர். பார்த்தா தெரிஞ்ச போயிடுது. ஏதோ விஷஜந்து கடிச்சிருக்கு எல்லாம் பார்த்துட்டார். ஆனா சரீரத்தை ஓரத்தை உயிர் நிற்குன்னு பார்த்துட்டார். சரீரத்தை ஓரத்தை ஒரு உயிர் இருந்தது. அதுதான் தெரியாது. நமக்கு ஒண்ணுமே தெரியாது. சர்வம் கிருஷ்ணாத்மா வர போட்டிருக்காரு. ஒவ்வொருத்த உயிர் இருந்தது. அவர் பார்த்தார். ஏதோ மருந்து எல்லாம் கொடுத்தார். கையம் சத்தம் ஆயிடுச்சு. அழகா அவர் உடனே அவருக்கு தத்துவம் ஞானம் எல்லா விஷயம் எல்லாம் சொன்னார். ஆத்ம விஷயம் எல்லாம் சொன்னார். அவர் கேட்ட என்னென்ன விஷயம் வாழ்க்கையை சொல்லினார். எல்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தார். உடனே ஒரு ஆனந்தமா உட்காந்து கண்கள் ஆனந்த பாஷம் வழியே கேட்டு இருந்தார். இன்னைக்கு என் சரித்திரத்தை கேட்டு ஆனந்த பாஷம் சோகம் இல்லையா? இல்லம்மா, சமமான ஒருத்தனோட நீ வாழ்ந்திருக்க. அவன் இந்த க்ஷணம் பகவான் அனுபவிச்சுருக்கான். இதை போயிட்டா உட்காந்த நாமஜம் பண்ணிட்டே இருந்தா. கண்ணை மூடி நிர்பாரமா நிர்பயமா கலனம் இல்லாமல் சம்சயம் இல்லாமல் நான் என்ன வாழ்க்கையை வாழ்ந்தேன், என்ன வாழ்க்கை சம்பாதிச்சேன், என்ன நஷ்டமான, யார் திட்டினா, யார் கேவலப்படுத்தினா, யார் கொண்டாடினா, எத்தனை நாள் சந்தோஷமா இருந்தேன், எத்தனை நாள் துக்கமா இருந்தேன், என்னன்னைக்கு நஷ்டப்பட்டேன், என்னன்னைக்கு லாபப்பட்டேன், என்னன்னைக்கு யாரோட சண்டை போட்டேன், ஒன்றும் இல்லை. அனன்யா சிந்தையந்தோம்னா இதான். வேற சிந்தனையே இல்லை. நஷ்டம், லாபம், சீதம், உஷ்ணம், சுக்கம், துக்கம், பால்யம், ஜவ்வனம் எல்லாம் ஓரத்தை ஒரு கல்லு பண்ணினார். நான் தாக்கூர்ஜியோட குழந்தைன்னு நாமஜம் பண்ணிட்டு இருந்தார். பகவான் பகு பிரசன்னமாயிட்டான். பிரத்யக்ஷத்துல வந்துட்டான். பரம சந்தோஷம். நீலமேக சாமலனாக செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்களோட ஒரு காட்சி. அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்கார். ஹிருதயத்தை பகவான் இருக்கிற பார்த்துட்டு இருக்கா. பிரபோ 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 அனுபவிச்சுட்டே இருக்கார். ஒரு க்ஷணம் அவருக்கு தெரிஞ்சு போயிடுது அவன் பிருந்தாவனத்துல இருக்கோம் அப்படின்னு.
இவருடைய பக்திக்கு வசப்பட்டு நர்மதா நதி தீரம் யமுனா நதி தீரமும் மாறி போயிடுச்சு. நர்மதா ஆத்தங்கிற பிரதேசம் ரஜபூமியா மாறுது. ஏன்னா மனது முழுக்க டாகூர் பகவான் எங்க நினைக்கிறோம் அதுதான் பிருந்தாவனம். பகவான் எதை நினைக்கிறோம் அதான் பிருந்தாவனம். அவன் பிருந்தாவன வசதி ராஜகிட பண்றது வசதியான அவன் முடிவு பண்ணா, அதனால பிருந்தாவன வசதி. ஒரு காலம் லங்கையில வாசகரை பண்ண முடிவு பண்ண லங்கை வசதி எவ்வளவு இதை மாற்றமே கிடையாது. இடம் முக்கியமே இல்லை, பகவத் சங்கல்பம் தான் முக்கியம். வேறவும் முக்கியமே கிடையாது. அந்த மாதிரி ஆச்சரியமா இவர் ஜோரா பாதுடார் உள்ளுக்கு டக்குனு அந்தர்தானமாக நவா காணவே கண்டதரனை பார்த்தா ரொம்ப பிரத்யட்சமா நிக்கிறான். குருவனை காட்சி கொடுத்த மாதிரி பார்த்த இவரா அவரை பார்த்து இமாதிரி இருக்கான். பரமாத்மா கண்கள் ஆனந்ததாசம் வெளியே என்ன ஒரு பக்தர், நான் நல்லதுதான் பண்ணுவேன் கடைசி வரைக்கும் நம்பிட்டானே. நிஜமாவே கதவை விடணும். இந்த நம்பிக்கையில தான் பகவானை கதவை வேண்டி அனுபவத்தில் சொல்றேன். நம்பிக்கை ஏன்னா வாழ்க்கையோட போக்கு மாறும்போது நம்பிக்கை விட்டு போயிடும். சாதாரணமா விட்டு போயிடும், சமப்படாம விட்டு போயிடும். நம்பிக்கை கொண்டு வரதான் கஷ்டம். நம்பிக்கை விட கஷ்டமே கிடையாது. அப்படி செடு போறது விட்டு போயிடும். பகவான் பார்த்தா என்ன ஒரு நம்பிக்கை, ஆச்சரியமா இருந்து ஒரு பாத்தம் கையை கூப்பிட்டார். பகவான் பாதம் பிரிச்சுருக்கான். ஜோர் அயோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் சமய பஷ்யதி தஸ்ய அகம் ந பிரணஷ்யாமி சதமேன பிரணஷ்யதி. இவனை விட்டு இவரும் ஓட முடியும், அவனை விட்டு இவரும் ஓட முடியும். அந்த மாதிரி இருக்கு. ஆச்சரியமா நின்று இருக்கான். பார்த்தா பிரபு நான் ஒன்னும் பக்தியே பண்ணலையே, காட்சி கொடுத்துட்டியே, இது பிராரதம் அனுபவிச்சு முடிக்க இவ்வளவு முடிஞ்சிருக்க, பிராரதம் அனுபவிச்சு முடிக்கலையே, நல்லது பண்ணிவிட்டா பிரபு. இப்ப கூட நீ நல்லது பண்ணி, இப்ப கூட பகவான்டே சொல்ல தாக்கூர் நீ நல்லதுதான் பண்ணிருக்க. பகவான்டே சொல்ல முன்னாடியே தரிசனம் கொடுத்த, இப்ப தரிசனம் கொடுத்துருக்கே நல்லது பண்ணி. இவ்வளவு நாள் கொடுக்காது நல்லதுதான், இப்ப கொடுத்தது நல்லதுதான். தாக்கூர் நல்லதுதான் பண்றான். அவனுக்காக தாக்கூர் நல்லதுதான் பண்றான். அந்த பக்தி பாவத்துல பைத்திய மாதிரிதான் இருப்போம். அந்த பைத்தியம் சுகம் தான். அந்த பித்து பிடிச்சிருந்தா ஜெயிச்சுட்டான் தான். உடனே டாக்டருக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷம். அப்பா மேல வா, நீ இல்லாம என்னால இருக்க முடியும், ஐஷன் போறேன். சரி பிரபு தாக்கூருக்கு நல்லது பண்றான், கிளம்புறான். ஏன்னா உன் குழந்தை மனைவிலாம் கேட்க வேண்டாமா, எல்லாத்தையும் என்ன வாழ்க்கை அவளை பார்த்துக்க மாட்டேன் உனக்கு தெரியும். அப்ப தாக்கூருக்கு சொல்றான், உன் பிள்ளை உயிரோடு இருக்காண்டா, போகல உயிரோடு இருக்காண்டா, உன் மனைவி உயிரோடு இருக்காடா, தாக்கூர் நல்லதான் பண்ணுவேன் பகவான் கிருஷ்ணா. அப்படி தாக்கூர் நல்லதான் பண்ணுவார். அவள் இருக்க வேண்டாமா, தாக்கூர்ஜியே நல்லது பண்ணி தன வான்னு கூப்பிடா, இதுவும் நல்லதுதான். அதனால நல்லதுதான் வரேன். அதுக்காக அவர் சரீரத்திலிருந்து ஆத்மா கலந்துருக்கு. தாக்கூர்ஜியோட நேரத்தை கலந்துருக்கு, அக்கம்மா கலந்துருக்கு. பிரத்யக்ஷமா சரீரம் அப்படியே இருந்தது. சூக்ஷ்ம சரீரம் ஆத்மா அப்படியே கலந்துருக்கு. சிசுபாலனுடைய ஆத்மா, பூத்தனாவுடைய ஆத்மா, அகாசனுடைய ஆத்மா, இவாளுடைய ஆத்மாவே சரீரத்து பகவானுடைய சொல்றது நுழைஞ்சிருந்தா பக்தனுடைய தான். என்ன ஒண்ணு இவரோட சரீரம் மட்டும் அங்க இருந்தது. நீரா மாதிரி நுழைஞ்சிட்டார். சக்கம்மா ஆனந்தமா தன் சரீரத்தை விட்டு எழுந்தா. சூக்ஷ்ம நடந்தது. தாக்கூர்ஜின்னு கத்தி அனுப்புவா, கலந்துட்டார். இத்தனையும் அந்த சித்த புருஷர் மனைவி கந்தல் ஆனந்த பாஷ்மதி அம்மா பகவான பார்த்துட்டு இருக்கான், எங்க கூப்பிட்டார், கலந்துட்டார் அப்படின்னா. என்னப்பா கடைசியில போகும்போது என்னை பத்தி கேட்டாரா, தாக்கூர்ஜி நல்லது பண்றான்னு சொல்லிருந்தேன். கடைசி வரைக்கும் தாக்கூர்ஜி நல்லது பண்றான், நான் உயிரோட தெரிஞ்சது அப்பதான் தாக்கூர்ஜி நல்லது பண்றான்னு சொல்லிட்டு. உடனே அவள் பார்த்தா அழுதா. ஆனா அவன் சச்சல் தாக்கூர்ஜி நல்லது பண்ணிருக்கான், நல்லது பண்ணிருக்கான் அப்படின்னு யோசிச்சா. உடனே ஒரு சொன்னா, உனக்கு வஸ்திரம் கொடுத்தேன், அந்த விதபதாஸ்து தேவ ஸ்திரீகளுக்கு கொடுப்பாரு, அந்த வஸ்திரம் கொடுத்தார். உடனே அவருடைய சரீரம் அங்க இருந்தது, இந்த கிரிவருடைய சரீரம். உடனே கூட நான் 4-5 பேர் அனுப்பினார். அந்த சரீரத்துக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் தேஜோமயமா இருந்த சரீரம், அந்திம சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சார். அந்த சனத்தையும் தாக்கூர் நல்லது பண்ணியிருக்கார். அவர் பாடி நாமஜம் பண்ணிட்டே இருந்தா. அவள் பாட்டுக்கு எங்கேயோ இப்படி போன ஊர் ஊரா தாக்கூர்ஜி நல்லது பண்ணோம், தாக்கூர்ஜி நல்லது பண்ணோம், தாக்கூர்ஜி நல்லது பண்ணோம், இப்படியே பண்ணிட்டு இருந்தா. ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு ராஜ்யத்துக்கு போறா. அந்த ராஜ்யத்தை பார்த்தா நீங்க ஒரே கோலாகல வைபவம் நடந்துட்டு இருக்கு, ஆச்சரியமா. உடனே கேட்கிறா, என்ன விஷயம் ஏது விஷயம் எல்லாம் கேட்கிறா. இந்த மாதிரி எங்க ஊர்ல ஒரு ராஜா இருக்கா, அவருக்கு தான் பட்டாபிஷேகம் ஆயிருக்கு, யுவராஜன் பட்டாபிஷேகம் ஆயிருக்கு எல்லாம் சொல்ல அவசரம் விஷயம். தாக்கூர்ஜி நல்லது பண்றான் அப்படின்னு அவ பாட உட்கார்ந்து இருந்தா. அன்னைக்கு அந்த ராஜ்யத்துடைய
யுவராஜ பட்டாபிஷேகம் நாளைக்கு ஆகிறோம். ஆயின்றிருக்கவன் ராதி படுத்தன் இருக்கான், சொப்பனத்தை காட்சி காண்றான், அவனுடைய அம்மா உயிரோட இருக்கான். இவளுடைய பிள்ளையே அந்த ராஜ்யத்துடைய பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறான். என்னடா ஊதாவா இருந்தான், முதல்ல இழுத்துட்டு போச்சு. போற வழியில இவனை சாப்பிடறதுக்குள்ள 2 முதலைக்கு சண்டை வந்துருக்கு. இந்த முதல்ல ஆகா எனக்கு ஆகாம இவனை இழுத்துட்டு போனா, அங்கே இன்னொரு முதல்ல எனக்கும் பங்கு வேணும் சண்டை போட வந்தது. அதோட சண்டை போட்டு போய்கிற இவனை விட்டுது. அது 2 சண்டை போடுறதுக்குள்ள நதி இவனை அடிச்சுட்டு போயிடும். எப்படி வேணா நடக்கும். நீங்களா ஒண்ணும் முடிவு பண்ணாதீங்கோ, நீங்களா இவ்வளவுதான் இதுதான் முடிவு பண்ணாதீங்க. அங்கேருந்து ஒரு முதல்ல வந்து இவனோட இந்த வனக்கு ஒரு பங்கு இருக்கு சண்டை போட வர இரு பய ஒன்ன அடிச்சு போட்டு அப்புறம் உன்னை சாப்பிடுறேன்னு அந்த முதலுக்கு வந்து புத்தி வேண்டாமா, விட்டா நதி அடிச்சு. அதுதான் அஞ்சறிவு இவனை காப்பாத்திருக்கு. அது உடனே வாயை தண்ணி இவனை விட்டுட்டு அழகா அது கூட சண்டை போட இவனுக்கு நீந்ததான் தெரியாது. குழந்தை நதி எங்கேயோ ஒரு வெள்ளாந்து இவன் அடிச்சுட்டு போயிடும். அடிச்சுட்டு போன வெள்ளம் எங்கேயோ அப்படி தள்ளிட்டு போகும்போது ஒரு ஓடத்தை யாரோ போயிட்டு இருக்கு, அவா பக்கத்துல இவனை தள்ளி விட்டது. அவா எடுத்து இவனத்துக்கு ஓடத்தை போண்டா ஆஹா அப்படின்னு ஆயிடுச்சு. அவனுக்கு எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் சரி பண்ணி இவன் அப்படியே காப்பாற்ற. அவனுக்கு சின்ன வயசு அதிர்ச்சியில கொஞ்சம் எல்லாம் மறந்துலாம் போயிடும். அவருக்கு ஒரு நல்லது இருக்குன்னு செய்யும். அந்த சமயத்துல அந்த ஊர் ராஜா, எந்த ராஜ்ய பட்டாபிஷேகனுக்கு ஆகிறதோ அந்த ஊர் ராஜா அவ்வளவு விசேஷமானவன். அவனுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. சரி இருந்தாலும் ஒண்ணு குழந்தை இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை, ராஜ்யத்தை யார் வேணா ஆளட்டும், சன்னியாசம் வாங்கிட்டு படலான்னு வெஞ்ச காட்டுக்கு அங்க ஒரு ருசி பார்த்தா கவலைப்படாத, உனக்குன்னு ஒரு பையன் வந்துவிட்டான் உங்க ராஜ்யத்துல, நீ அவனை எடுத்து வளர்த்து எல்லாம் பண்ணிட்டுதான் அவன் தான் உங்க ராஜ்யத்துக்கு ராஜன்னு சொல்லி போயிட்டார். உடனே தேடி கண்டுபிடிச்சா இவன் தெரிஞ்சு போயிடுத்து. உடனே அந்த குழந்தைய அழகா வளர்த்துண்டு சத்தியம் அவனுக்கு 21 நாள் அப்படியே சேதனவே இல்லாம இருந்தான். அதையெல்லாம் மறந்து போயிடுது. அதுக்கப்புறமா ஞாபகம் வந்து எல்லாரும் சொல்றான், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படி எல்லாம் வளர்த்து நல்லா வளர்ந்த பிறகு இந்த ராஜன் பார்த்தான், சிவன் நல்லா ஆயிட்டான், இனிமேல் ராஜ்யத்தை ஒழுங்கா பாதுகாப்பான்னு தெரிஞ்சது. சன்னியாசம் அங்க கிளம்பினான். அப்பா இந்த பிள்ளையானது எல்லா உண்மையும் சொல்லிட்டு, அப்பா இந்த மாதிரி நீ கிடைச்ச பிள்ளை ஏதோ முதல்ல வந்து இழுத்துட்டு போயிருக்க பிள்ளை இந்த மாதிரிலாம் சொன்னான். அதெல்லாம் ஞாபகம் இல்லை, ஆனா தான் வளர்ப்பு பிள்ளை தன்னுடைய அம்மா அப்பா எங்கேயோ இருக்கான்னு பற்றி அவன் தெரிஞ்சுட்டு இருந்தது. அத்தனை சிரேஷ்டமா இவன் நினைச்சுட்டு இருக்க அம்மா பார்க்கணும் ஆசைப்பட. இவளுக்கு ஓரத்துல ஒரு ஆசை இருந்தது, அவருக்கு இல்ல கிருவருக்கு இல்ல, அவருக்கு ஓரத்துல என் பிள்ளை எப்படி எப்படி ஆசை இருந்தது. அந்த ஒரு ஆசைக்காக இவ இப்படி சுத்தி அடிச்சுட்டு வந்தா. அன்னைக்கு ராத்திரி சொப்பனத்துல இவளுடைய ரூபம் அவன் சொப்பனம் 2 பேரும் டாக்கூர்த்தி மட்டும் மறக்கல. இது ஒண்ணு இருக்கு, அவன் அப்போதும் டாக்கூர்த்தி சொல்லிட்டு இருந்தான். அப்படி சேவர்கள்லாம் சொன்னா எங்கேயாவது விதவராஸ்திரி மட்டும்தான் அழிச்சுட்டு வாங்கலாம் சொன்னான். கடைசியில ஒரு சிட்டியில எல்லாம் பார்த்தா கடைசியில் இவ கண்டுபிடிச்சார்கள். இவன் முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சாரு. எல்லாம் விஷயம் பேசணும்னு தெரிஞ்சு வருது. தன்பிள்ளை தன்னம்மா பரம சந்தோஷம். அப்ப அவளுக்கு புரிஞ்சு டாக்கூர்த்தி நல்லதுதான் பண்ணுவான்னு இருவர் அப்ப சொன்னது. இப்ப அந்த குழந்தைய பார்த்து அவன் செத்துதான் வைப்பான், நீ என்ன முடிவு பண்ற, டாக்கூர்த்தி நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோன்னாரு. சத்தியம் தான் தெரிஞ்சது. கொஞ்ச நாள் அவளோட இருந்தா அப்புறம் அவள் பாடி நிறைய நாமத்தை பண்ணிட்டு இருந்தா. ஒரு சித்தியில அந்த ஆசையெல்லாம் விட்டு எடுத்து மனசுல ஒரு சமாதானம் வந்துடுத்து. டாக்கூர்த்தி நல்லது பண்ணுவான் நாமதம் பண்ணிட்டே இருந்தா. அவளும் பகவானுடைய நல்ல கதியை அடைஞ்சா. இவனுக்கு ஒரு காலகாலத்தில் ஒரு கல்யாணம் ஆச்சு. அவனும் டாக்கூர்த்தி நல்லது பண்ணுவான், ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான். ஒரு சித்தியில் அவளும் பகவத் கதி அடைஞ்சான். டாக்கூர்ஜி நல்லதுதான் பண்ணுவான் நம்ம திருட விசுவாசம். அந்த குடும்பத்தை எல்லாருமே கொஞ்சம் நல்ல கதியை சேர்த்து காலத்தின் போக்கில் எல்லாம் பிரிஞ்சு போனா கூட டாக்கூர்ஜி நல்லதான் பண்ணுவான் நம்பின. அதுக்கு எல்லாமே நல்லதான் நடந்தது. பிரியாம இருந்திருக்கலாமே, ஒன்னா இருந்திருக்கலாம். ஒன்னா இருந்தா எவ்வளவு தூரம் சரியா வராது. சில விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம், தர்ம சூக்ஷ்மம். அதனால நல்லதை பண்ணுவான், நம்புங்கோ, நாம பண்ணுவோம். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணுமா? ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
की समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम शरणम शरणम जय श्री राधे कृष्णा सत्संग की जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय श्री भारत माता की நாளைக்கு வந்து மாதவி பில்டிங்ல